அருமையான ஒரு நாள்ல, அதாவது பெரியாரோட நினைவு நாள்ல, பெரியாரோட பிறந்த நாள்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நாம வந்து இந்த 3 நாள் வந்து பார்ப்போம் எப்பவுமே கொண்டாடுறது. இன்றைக்கு சமூக நீதி நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து மிகச்சிறந்த பெண்மணியை பத்தி மிகச்சிறந்த பெண்மணி பேசுறது தான் இங்க மிகச்சிறந்த நிகழ்ச்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் ஓவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து 1274 வேலு நாச்சியார் காவியம், இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இந்த புத்தகம் வந்து ஆசிரியர் இங்க வந்திருக்காரு. அவரு பிரேமா மேடம் தான் இந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க. புதுகை வெற்றிவேல் ஐயா தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு கவிதை புத்தகம் நினைக்கிறேன். வேலுநாச்சியாரை பத்தி நம்ம ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி நம்ம 4 வருடத்துக்கு முன்னாடி நம்ம வேலுநாச்சியாரை பத்தி பேசிக்கணும் நம்ம தளத்துல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசல. பாண்டிச்சேரியில தான் ஒருத்தர் பேசினாரு. அந்த நேரத்துல அவர் ரொம்ப சிரமப்பட்டு பேசினாரு. ஏன்னா வந்து அவர் இன்டர்நெட் பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே சப்ஜெக்ட் வேலுநாச்சியாரை பற்றிய கவிதைகள் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அந்த புத்தகம் என்ன சொல்லுது, கவிதைகள் என்ன சொல்லுதுன்றத பிரேமா மேடம் சொல்லுவாங்க, பார்க்கலாம். நன்றி. நீங்க பிரேமா மேடம் உங்கள் உரையாடல். இந்த தளத்தில் இன்று இணைந்திருக்கின்ற எழுத்தாளர் புதுகை வெற்றிவேலன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தளத்தை நடத்தும் ஸ்டீபன் ராஜ் சார் அவர்களுக்கும் இணைந்துள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும் பேரன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட அந்த பொருளானது வேலு நாச்சியார் காவியம் என்பதை காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் எழுதியிருக்கார். இது 2023 டிசம்பரில் முதல் பதிப்பு வெளியாகி இருக்கிறது. சரியா கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? கேக்குது மேடம். மேடம் கேக்குது, பிரச்சனை இல்லை. அந்த 2023 முதல் பதிப்பு வெளியான பிறகு இப்ப 2வது பதிப்பு மார்ச் 2025 வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகமானது தமிழக அரசுடைய பரிசு 50,000 ரூபாயும் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய பரிசு ரூபாய் 10,000 பெற்றுள்ளது. இந்த அளவுக்கு வந்து தமிழக அரசே வந்து அங்கீகரிச்சு இந்த அளவுக்கு பாராட்டி, இந்த பாராட்டியுடன் பரிசும் வந்து வழங்கிய இந்த புத்தகமானது நான் அவருடைய ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது, நான் பேச்சாளராக சென்றிருந்த போது எனக்கு இந்த புத்தகத்தை அவர் அளித்தார். அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கவிதை நடையில் அந்த காவியத்தை எழுதியிருக்காரு. இந்த காவியத்தை வந்து படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இதுக்கான அணிந்துரையும் வாழ்த்துறைகளையும் கொடுத்திருக்காங்க. ஒரு சரித்திரம் காவியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவிப்பேரரசு வைரமுத்து இதுக்கு சொல்றாரு. என்ன பண்ணாங்க இந்த அம்மா? வேலு நாச்சியாரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? அவங்களும் விடுதலை போராட்டத்துக்கு போராடினாங்க அப்படின்றத ஒரு லைனை மட்டும் எல்லாரும் நினைச்சுக்கிறோம். சிவகங்கையில அவங்க இருந்தாங்க, சீமையில அவங்க நாடு இருந்தது அப்படின்றான ஒரு அவுட்லைனா நம்மளுக்கு தெரியுமே ஒழிய இவங்க எவ்வளவு வந்து பாடுபட்டு இருக்காங்க அப்படின்றத மிகச்சிறப்பாக முழுதும் கவிதை நடையில இந்த எழுத்தாளர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான புத்தகம் இது வரைக்கும் தெரியாம இருந்ததே அப்படின்னு இதை படிக்கும் போது நான் வந்து உண்மையிலேயே மனசு, அவங்க அழும்போது நம்மளும் அழுது, அவங்க வீரமா செயலாற்றும் போது நமக்கும் வீரம் வந்தா மாதிரி அப்படி எளிய நடை. சின்ன குழந்தைங்க, சின்ன இளமையா தமிழை பத்தி பெருசா கவிதை நடையெல்லாம் தெரியாதவங்க கூட இதை படிக்கலாம். அந்த அளவுக்கு எளிமையான நடை. ஆனா காவியமா அந்த மரபு கவிதையில வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இந்த கவிதை புத்தகத்தை வந்து இவ்வளவு தூரம் பாராட்டி அவங்களுக்கு வந்து அணிந்துரை கொடுத்திருக்கிறதுல கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு சரித்திரம் காவியமாகிறதுன்னு தலைப்பு கொடுக்கிறார். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரைக்கு அவர் வந்து கவிப்பேரரசு ஒரு சரித்திரம் காவியமாகிறது, பிரிட்டிஷ் பேரரசின் பிடியிலிருந்து இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்காக வித்திட்ட முதல் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை சீமையை மீட்டு முடிசூடிய ஒரே ராணி அப்படின்றதுதான் அந்த அம்மாவோட பெருமை. ஜான்சி ராணி இவங்களுக்கு பின்னால ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால வராங்க. அவங்க ஆனா பிரிட்டிஷார்கிட்ட வீரமா போரிட்டாங்க, ஆனா தோத்து போயிடுறாங்க. இந்த அம்மா வந்து போரிட்டு ஜெயித்து ராணியாகவும் அந்த தேசத்துல இருந்தாங்க அப்படின்றதுதான் இவங்களுடைய சிறப்பு. இந்த நூலை வந்து இவர் வந்து இளமையியல், இல்லறவியல், போர்க்களவியல், ஆய்வு களவியல் அப்படின்னு 4 இயல்களாக பகுத்து 85 தலைப்புல இவர் வந்து இதை எழுதியிருக்கார். ஒவ்வொரு இதுவும் வந்து எப்படி வந்து சொல்லணுமோ அந்த அம்மாவுடைய பெருமையை
வேலு நாச்சியார் 7 மொழி கற்றவர் அப்படின்றத வந்து ரொம்ப பிடிச்சு வைரமுத்து அவர்கள் கவிப்பேரரசு சொல்றாரு. வேலோடு வாளேந்தி களத்தில் நிற்கும் வேலு நாச்சி கற்ற மொழி 7 என்பர். 7 மொழி கற்ற மகள் வேலு நாச்சி 7ல் ஒன்றே உருது மொழி தெளிந்து கற்றாள். ஆளுமையின் சிறந்த மன்னர் மைசூர் மன்னர் அரசியான வேலு நாச்சி உருது பேச்சில் ஆழத்திலும் அழகினிலும் மயங்கி விட்டார். அன்னவளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அந்த அவருடைய மைசூர் மன்னர் ஐதர் அலியுடைய அந்த ஒரு படை அதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அந்த அம்மா வந்து இவங்களை ஆங்கிலேயரை ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கான ஒரு தளம் எங்க கிடைச்சது பாருங்க, உருது மொழியில் அவரே வியக்கும் அளவுக்கு இந்த அம்மா பேசி இருக்காங்க. 7 மொழி தெரிஞ்ச அம்மா. 7 மொழி தெரிஞ்சாலும் ஒருத்தருடைய தாய்மொழியில அவங்களோட பேசும்போது எந்த அளவுக்கு அது நமக்கு உதவியை கொண்டு வரும்ன்றதுக்கு இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு. வாழ்த்துறை வந்து திருநாவுக்கரசு சார் வந்து கொடுத்திருக்காரு. இப்பொழுது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கிறார். முன்னாளில் அவர் வந்து நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்திருக்கார். இவர் வந்து இவரை பத்தி சொல்றாரு. காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் நாடறிந்த நற்றமிழ் பாவலர், மேனாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி அவர்களால் காவிய புலவர் அப்படின்ற பட்டம் பெற்றவர். இவர் வந்து தேவர் காவியம், கண்ணகி காவியம், வேலு நாச்சியார் காவியம் அப்படின்ற புத்தகங்களை எழுதியிருக்காரு. இவர் 18 புத்தகத்தை எழுதியிருக்காருன்றத சொல்லிட்டு என் விருப்பத்தை ஏற்று தேவர் காவியம் படைத்தார். அவர் சொல்றாரு, சின்ன சின்ன கவிதை எல்லாம் சும்மா புஸ்தகத்துல எழுதிட்டு இருக்காது, இது முழுமையா காவியமா படைன்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி முதலில் இது மாதிரி காவியமா அவர் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணகி காவியம், இப்ப 3வது காவியமா வேலு நாச்சியாருடைய காவியத்தை இவர் படைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வேலு நாச்சியார் காவியம் படைப்பதற்கு காரணம் வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டாருன்றதையும் தன்னுடைய அணிந்துரையில வந்து ரொம்ப சிறப்பா குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்க அப்படின்றதுக்கும் அவருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. மாண்புமிகு நீதியரசர், நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தோட நீதியரசர், நிறைய பேருக்கு தெரியும், இலக்கிய கூட்டங்களில் எல்லாம் தவறாமல் பங்கு கொள்ளுகின்ற சுரேஷ்குமார் அப்படின்ற ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார், நீதியரசர் சுரேஷ்குமார், அவர் வந்து இதுக்கு வந்து பாராட்டி சொல்றார். எப்படி வந்து ஒரு சின்ன விவசாய குடும்பத்துல பிறந்தவரு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல பணியில் சேர்ந்து இப்படியெல்லாம் வந்து ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு 77, அவர் எழுதும்போது 77, இப்ப 79 வயசு, இப்படி இருக்கிறவரு இவ்வளவு அழகா வந்து இதை எழுதியிருக்காரு அப்படின்றத பாராட்டி, இவருடைய இலக்கிய பணியை பாராட்டி இவருக்கு கவியரசர், சந்த கவியரசர், நாவரசர், எதுகை சிற்பி, பைந்தமிழ் பாவலர், செந்தமிழ் பாவலர், கவிமுரசு, கவித்தென்றல், தமிழ் இலக்கிய மாமணி, மனிதநேய முரசு, இலக்கிய தென்றல் இப்படின்ற பட்டங்களை எல்லாம் பல்வேறு அமைப்புகள் கொடுத்திருக்கு. இந்த காவிய புலவர்ன்ற இந்த பட்டமும் போட்டு நடை போட்டு கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய வெற்றிவேலன் அப்படின்ட்டு. இதுக்கு மேல சிவாஜி குடும்பத்தினர் இவருக்கு செவாலிய சிவாஜி விருதையும் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற எழுத்தாளராக இருந்து இந்த காவியத்தை நமக்கு வந்து வழங்கி இருக்காரு. இவர் இதே போல நல்ல காவியங்களை எல்லாம் தர வேணும் அப்படின்ற தன்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்தி அவர் நீதியரசர் சொல்லியிருக்கார். கவிஞர் முத்துலிங்கம் எல்லாருக்கும் தெரியும், மேனாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் மற்றும் மேனாள் அரசவை கவிஞர். அவர் வாழ்க புதுகை வெற்றிவேலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த அளவுக்கு ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாலேயே 70 வருஷத்துக்கு முன்னால பிறந்த இந்த அம்மா ஜான்சி ராணிக்கு முன்னால பிறந்தவங்க எவ்வளவு அழகா வாரிசை உரிமைகளுக்காக வெள்ளையரை எதிர்த்து போர் புரிந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியலையே, இந்த பெருமையை இப்போதுதான் உணர தொடங்கி இருக்காங்க. இதெல்லாம் நிறைய கட்டுரை நூல்கள் தான் வந்திருக்கு. முதல்ல இவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காவியத்தை வந்து தொடங்குறாரு. இந்த மரபு இதற்கு முன்னால காவிய தலைவிக்கு முதலில் வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து நார்மலா என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய வாத்தியாருக்கு சமர்ப்பிக்கிறேன், இப்படிதான் சொல்லுவாங்க. இவர் இந்த காவிய தலைவிக்கு முதல் வாழ்த்து சொல்லி அதன் பின்னர் காவியத்தை தொடங்குறாரு. கற்றறிந்த பெண்மகளே, கலைமகளின் தன்மகளே, வெற்றியுனை தேடி வரும் வீரப்போர் நீ புரிவாய், மற்றும் உன்னை வெல்வதற்கு மாநிலத்தில் யாரும் இல்லை, வெற்றிவேலன் வாழ்த்துகிறேன், வேலு நாச்சி நீ வாழ்க, இப்படி சொல்லி தொடங்குறாரு இந்த புத்தகத்தை. இது வந்து ஒரு புதுமையா இருக்கு அப்படின்றதையும் சொல்லி, பொன்னழகு பூவழகு தோற்கும் வண்ணம் பூவை அவள் தன்னழகு விஞ்சி நிற்கும், கண்ணழகு காதழகு மூக்கு கூட காரிகையின் தன்னழகை தூக்கி காட்டும், அன்பழகும் அறிவழகும் அகத்தில் தேங்க, அங்கழகு பொங்கி வந்து நெஞ்சை அள்ளும், வண்ணழகு மலர் போன்ற வேலு நாச்சி வானழகு நிலவை போல அழகி கொண்டார். வானத்துல இருக்கிற நிலவை போல இந்த அளவுக்கு ஒரு அழகி கொண்டாள் அப்படின்றத எப்படி எல்லாம் இவர் வந்து திரைப்படத்துல பாட்டெல்லாம் வந்து நிலவு போட்டு எழுதியிருக்காரு, அது மாதிரி இவர் எழுதியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லி,
இந்த வெற்றிவேலன்றவர் எந்த அளவுக்கு வந்து இந்த கவிதையில வந்து ஒரு மகிழ்ச்சியா வந்து சொல்ல வேண்டியதை மகிழ்ச்சியா சொல்லி அதை வந்து அந்த உணர்ச்சிகளை எல்லாம் எப்படி கடத்துறாருன்றதெல்லாம் சொல்லி சிவகங்கை அரண்மனை போரில் எதிரிகளை அனைவரையும் வீழ்த்தி தன் கணவன் வடுகநாதரை முத்து வடுகநாதரை கொன்ற ஆங்கில தளபதியை வேலுநாச்சி வெட்டி வீழ்த்தியதையும் அதற்கு பொதுமக்கள் படையும் பெண்கள் படையும் எவ்வாறு உறுதுணை புரிந்தன என்பதையும் விளக்கமாக கவிதையில் விளக்கி இருக்கிறார். இந்த முடிசூட்டு விழாவோட இந்த காவியத்தை முடிக்கிறாரு அப்படின்றத அவர் சொல்றார். முத்துலிங்கம், கவிஞர் முத்துலிங்கம் இதை பாராட்டி சொல்றார். இவர் தன்னுடைய முன்னுரையா அவரு அப்படியே அந்த கதையை வந்து ரொம்ப சுருக்கி சொல்றார். ராமநாதபுரத்து மன்னர் விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் 1730 வேலு நாச்சியார் மகளாக பிறந்தார். 1716 சிவகங்கை இளவரசர் முத்துவடுகநாதரை மணந்தார். 16 வயசுல மணந்தார். 1772 கணவர் முத்துவடுகநாதர் இறந்தார். அவருடைய 42வது வயதில் கணவர் இறந்துடுறார். 8 ஆண்டுகள் தலைமறைவாக அவர் கோபால் நாயக்கர் அப்படின்ற விருப்பாட்சியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அப்பா மாதிரி அவர் பார்த்துக்கிட்டார். தன்னுடைய மகள் வெள்ளச்சியோட போய் அந்த இடத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து அதுக்குள்ள மக்களை எல்லாம் திரட்டி போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து 1780 போரில் வென்று முடிசூடி 1790 வரை நாட்டை ஆண்டார். 1796 மரணமுற்றார். இந்த வரலாறு தான் நாச்சியார் காவியம், இந்த வேலு நாச்சியாருடைய காவியம். இதை எப்படியெல்லாம் வந்து தகவல்கள் திரட்டினார், யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு உதவி செஞ்சாங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இவர் நேரடியாக ஆசிரியர் பயணம் செஞ்சார், அந்த ஒவ்வொரு இடத்தையும் அந்த காவியத்தில் வருகின்ற ஒவ்வொரு முக்கியமான இடத்தையும் தானே நேரில் பார்வையிட்டு அந்த புகைப்படங்களையும் சேர்த்து இந்த காவியத்தை வந்து அவர் கொடுத்திருக்கார். இப்ப நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த அரண்மனை அப்படின்னு சொன்னா அந்த அரண்மனை எல்லாம் எப்படிப்பட்ட அரண்மனைகளாக இருந்தன. தாஜ்மஹால் மாதிரி இருந்துதான் ராமலிங்க விலாஸ். தமிழ்நாட்டின் தாஜ்மஹால்னு சொல்லலாம். அந்த ராமலிங்க விலாஸ் தான் ராமநாதபுரத்துல இருக்கிறதுலதான் வேலு நாச்சியார் பிறந்தாங்க. இந்த விருப்பாட்சியில வந்து அவங்க இருந்த அந்த சமயம் அவர் கோபால் நாயக்கர் செய்த உதவி, அவருடைய மந்திரி அவர் அமைச்சர் செய்த உதவி, மருது பாண்டியர் நமக்கு நல்லா படிச்சிருக்கோம், பெரிய மருது சின்ன மருதுன்னு, இவர்கள் எல்லாம் வந்து ஒரு கூட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க இந்த நாட்டை பெறுவதற்கு, இதையெல்லாம் ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடத்துல வந்து அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்குது, நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்குது, எப்படி எல்லாம் வந்து ஆங்கிலேயர் அழிச்ச இடத்துல வேற என்ன அழிக்க முடியாம இருக்குது, இப்படி எல்லாம் அந்த புகைப்படங்களோட கொடுத்திருக்கிறது. அனைவருமே வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூலா இது வந்து ஒரு சரித்திரம் வந்து காவியமாகி இருக்குது அப்படின்னு வைரமுத்து சார் கவியரசர் சொன்னது வந்து கட்டாயம் உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். சிவகங்கை நாடாண்ட ராணி அண்ணாள், சேது நாட்டு இளவரசி அதற்கு முன்னாள், தவமிருந்து பெற்ற மகள் செம்பி நாட்டாள், தமிழச்சி வீரச்சி வேலுநாச்சி, அவதார பிறப்பெடுத்தாள் அழகு மங்கை, அறப்போராம் மரப்போரின் வெற்றி செல்வி, அவளைத்தான் பாட்டுடைய தலைவியாக்கி அடியேனும் படைத்துள்ளேன் காவியத்தை அப்படின்னு இந்த புத்தகத்தை வந்து தொடங்குறார். இந்த இளமை இயல் அப்படின்றதுல வந்து காவிய தலைவிக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றாரு, எப்படி எல்லாம் அழகா இருந்தாங்க. தென்பாண்டி நாட்டினிலே தென்கிழக்கு சீமையிலே தென்றலாடும் சேது நாட்டில் தெய்வ மகன் செல்லமுத்து தன் புதல்வி வேலுநாச்சி, தவச்செல்வி அன்னவளே என் கவிதை காவியத்தில் இவள் தலைவி இனிது வாழ்க அப்படி ஆரம்பிக்கிறார். அந்த பாராட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் போகுது. அந்த மன்னருக்கு வந்து குழந்தைகள் இல்லை, அவர் செல்லமுத்துக்கு அதனால இரவெல்லாம் தூக்கம் இல்லை, என்ன இந்த மாதிரி இருக்கே நம்முடைய மாளிகைக்கு நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனைவியானது கருவுறுகிறாள். அந்த மனைவி வந்து கருவுற்ற உடனே அந்த இடத்துல அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுது, இது மாதிரி இருக்கிறதுக்குள்ள எல்லாரும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மன்னர் தாம் அச்சமயம் அங்கே இல்லை, மாஞ்சோலை பூங்காவில் உலவச் சென்றார், பொன்மாலை இளம்பொழுதில் இருளும் சூழ புறம் சென்ற மன்னருமே திரும்பவில்லை, என்னவளே இனியவளே என்ன ஆச்சு என்று பதறி வந்த பாட்டி அதிர்ந்து நின்றாள். ஒன்றுமில்லை, பயம் வேண்டாம் என்றார் ராணி. உட்கார்ந்த பாட்டி அவள் உற்று பார்த்தாள். அந்த அம்மா வந்து கர்ப்பமுற்று இருக்கிறாள் அப்படின்றத பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கொண்டாடுறாங்க, எப்படி அந்த அரசர் கொண்டாடினார் அப்படின்னு. வளைக்காப்பு மாதம்தான் 7ஆம் மாதம் வந்து விட்டார் தாய் வீட்டார் காப்பு செய்ய, தலை சுமந்த கூடைகளில் பழங்கள் தேங்காய் தட்டினிலே வெற்றிலையும் பாக்கும் மற்றும் தலைச்சூடும் பூச்சரங்கள் மாலையோடு தலைவாழை இலை கட்டும் 10 தேரும் இலை போட்டு விருந்தளித்தார் சேது மன்னர், இருந்தமர்ந்து விருந்துண்டார் சேது நாட்டார். இப்படி இருந்து எல்லாரும் வந்து விருந்து இந்த அம்மாவுடைய வளக்காப்புல வந்து பண்றாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நம்முடைய நாடு பெரிய நாடு, ராமநாதபுரத்து அரசர்னா ரொம்ப பெரியவரு,
இப்படி இருக்கிறதுனால பையன் பிறப்பான் அப்படின்னு ரொம்ப அந்த காலத்திலயும் பையன் வேணும்ன்றது ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கா மாதிரி அரசருக்கு வந்து நாடு வச்சிருக்கிறவருக்கு இருந்துதானே இருக்கும். அப்படி நினைக்கும் போது பெண்மகளாய் பிறந்ததனால் வருத்தம் இல்லை, பின்னாளில் மகன் பிறப்பான் கவலை இல்லை, என் மனைவி இன்னும் ஒரு பிள்ளை ஈவாள், இவளுக்கு ஒரு தம்பியாக அவனும் ஆவான், அன்னவனே முடிசூடி மன்னன் ஆவான், அக்கால் தன் மகள் மணந்து நாட்டை ஆழ்வான். இவளோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், பின்னாலேயே புறப்பட்டோம் பையன் அப்படின்னு நினைச்சுட்டாராம். இப்படி ஊடால இதையும் தன் மனத்தை இவ்வாறு தேய்ச்சி கொண்டு தன் மகளை கையேந்தி முத்தமிட்டார். இப்படி வந்து அந்த பொண்ணை கொண்டாடினதை வந்து சொல்றாரு. பையன் இல்ல அப்படின்ற ஏக்கத்தையும் அவர் எப்படி மறந்தாருன்றத சொல்றாரு. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், நல்லது ஒரு நாள் பார்த்து தேதி சொன்னார், நயமான இனிய பெயர் ஒன்று சொன்னார், சொல்ல ஒரு நல்ல பெயர் வேலு நாச்சி, ஜோதிடத்தார் சொன்னதையே மன்னர் ஏற்றார். இவர் வந்து முருகரை கும்பிடுறவர், திருச்செந்தூர் முருகனை கும்பிடுகிறவங்க. அதனால அந்த அவங்க சொன்ன ஜோதிடர் சொன்ன வேலு நாச்சி அப்படின்ற பேரையே வச்சிடுறார். ஜோதிடத்தார் சொன்னதையே மன்னர் ஏற்றார், இல்லையொரு பிள்ளை என்ற ஏக்கம் கொண்டே இருந்த மன்னர் சேதுபதி செல்லமுத்து பிள்ளை ஒன்று பிறந்ததனால் மகிழ்ச்சியுற்றார், பெயர் சூட்டி விருந்தளித்தே உபசரித்தார். மரக்குலத்து தெய்வமான முருகன் தன்னை, மயிலேறி விளையாடும் வேலன் தன்னை கரங்குவித்து வணங்குவதற்கே செந்தூர் சென்று கடலாடும் முருகனிடம் மண்டியிட்டார். போய் தேங்க்ஸ் கிவிங் சொல்றார். அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறாங்க. அந்த தாலாட்டு, விண்ணகத்து தேவர் எல்லாம் வேலுநாச்சி உனைவாழ்த்த மண்ணகத்தே மாந்தர் எல்லாம் மடிதாங்கி தாலாட்ட, தென்னகத்து மன்னவனாம் சேதுபதி செல்லமுத்து தன்மகளாய் பிறந்தவளே தவக்குழுந்தே நீ உறங்கு. இப்படி ஒவ்வொன்னா அவளுடைய பெருமையெல்லாம் சொல்லி தாலாட்டி வளர்க்குறாங்க. இந்த பூஞ்சிட்டு ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணுது. அப்பாவை அன்னை மடி தாவியாடும் சின்ன குட்டி அத்தை மாமா தம்மிடத்தில் செல்ல மாட்டாள், விண்ணிலாடும் தங்க நிலா போன்ற நாச்சி விளையாட தந்தையே நாடி செல்வாள், கண்ணிலாடும் கலை நிலவாய் அங்கும் இங்கும் கைவீசி நடைபயில்வாள், விழுந்து எழுந்து மண்ணிலாட பிறந்த நிலா தன்னை தூக்கி மடியிட்டு கொஞ்சிடுவார் செல்லமுத்து. அப்படி வந்து அப்பா கிட்டேயேதான் வந்து விளையாடும் இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் வந்து வளர்க்குறாங்க ஈரட்டு. இப்படி வந்து இந்த குழந்தை வந்து நார்மலா மற்ற குழந்தைங்க மாதிரி வளராம பச்சை இளம் வாழை போல இளமை கொண்டாள், பழகி வரும் கிளி போல பேச்சு தந்தாள், ஆனா உச்சபட்ச வீரத்தில் விளைந்து நின்றாள். உச்சபட்ச வீரத்தில் விளைந்து நின்றாள், ஒரு நாளில் வாழேந்தி போரும் செய்வாள். அப்படி சின்ன வயசுலயே தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து விளையாடுது, இந்த வீர விளையாட்டெல்லாம் செய்யுது அப்படின்றது. இந்த 8 வயது சிறுமியாக வளர்ந்து நின்றாள். கருவிழியில் மை தடவி திலகமிட்டு கருங்கூந்தல் காற்றாட நடக்கும் நல்லாள், 24 வயதுதனை கடந்து வந்தே 25 வயதுதனை தொட்டு விட்டாள். 64 வயதுக்கான அனுபவத்தை 2 வயதினிலே 64 24 வயசுல பெற வேண்டிய அனுபவத்தை எல்லாம் 2 வயது நிலையே பெற்று விட்டாளாம். இப்படி இந்த குழந்தை வந்து எப்படி எல்லாம் 8 வயதினை எடுத்து எய்தி விட்டாள். இளஞ்சிறுமி என்று எல்லை தாண்டி விட்டாள், வேர்விட்ட செடி போல வளர்ந்து விட்டாள், விளையாட வெளிச்செல்ல துணிந்து விட்டாள். இந்த மாதிரி 8 வயசுக்குள்ள எல்லா கலையும் வாழாகட்டும், அந்த மாதிரி குதிரை ஏற்றமாகட்டும், யானை ஏற்றமாகட்டும், எல்லாத்தையும் அவ பண்றான். அந்த ஒரு அவங்களுக்கு அதுக்கான சுதந்திரமும் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பெரியவளானதுக்காக பண்ற சடங்கு, அப்ப எப்படி எல்லாம் வந்து எல்லா உறவினர் வந்தாங்க, இதையெல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அன்னை தன் தாள் பணிந்தே எழுந்த மன்னர், அம்மா வந்து சொல்றாங்க இப்படி குழந்தை வந்து பெரியவளாயிட்டா அப்படின்றத அவர் மன்னருக்கு சொல்றாங்க, மன்னருடைய அம்மா. உடனே அன்னை தன் தாழ் பணிந்தே எழுந்த மன்னர் அன்பு விழி பார்வையினால் புன்னகித்தார். அன்னையிலா பிள்ளையவள் அன்பு செல்வி, அன்னவளும் மொட்ட விழுந்து மலர்ந்து விட்டாள். அன்பு மகள் தனைக்கான விரைந்து சென்றார், அவள் நெற்றி முத்தமிட்டு மகிழ்ந்து நின்றார். தன் காலில் விழுந்த மகள் தன்னை தூக்கி தாய் போலே அனைத்து மன்னர் நெகிழ்ந்து நின்றார். இந்த முத்தாத்தாள் அம்மா இன்று இருந்தால் இன்பம் பொங்க முகம் மலர்ந்து மகிழ்ந்திருப்பாள் என்றே எண்ணி சித்தமெல்லாம் அவள் நினைவில் திளைத்திருக்க சிந்தனையை கலைத்து விட்டாள். குத்த வைச்சு குச்சொன்று கட்ட வேண்டும், குச்சுக்குள் வேலுநாச்சி இருக்க வேண்டும், அத்தை மாமா அனைவருக்கும் சொல்ல வேண்டும், அதற்கான ஏற்பாடை செய் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எப்படி வந்து பெண்ணுக்கான அந்த வயதுக்கு வந்தா நடக்க வேண்டிய அனைத்து இதுவும் நடக்குது. இவன் என்ன பண்றான், சித்திரை நிலவாக ஒளிரும் மங்கை சிந்தையாலும் இளவரசன் வருவானோ அப்படின்றது பெரியவளான உடனே அந்த இதெல்லாம் வருது. இப்போ நல்ல போர் பயிற்சி எல்லாம் செய்யறான். ஆண் பிள்ளை பிறக்கவில்லை என்ற ஏக்கம் அடிமனதில் வருத்தத்தை தந்த போதும் ஏன் பிறந்தாள் இவள் என்றே எண்ணவில்லை, ஏந்திகை முத்தமிட தயங்கவில்லை. அந்த அளவுக்கு ஞானமுள்ள பெண்ணாக வளர்த்தெடுத்து ஞானமெல்லாம் புகழ்கின்ற அறிவை தந்து தான் அறம் தமிழ் பணிகள் செய்ய வைத்து
தரணியிலே தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். இந்த அளவுக்கு வந்து இந்த குழந்தை எனக்கு தமிழ் படிக்கணும், வாழு வெள்ளு எல்லாம் கத்துக்கிருச்சு, இதுக்கு அடுத்து எனக்கு தமிழ் படிக்கணும்னு கேக்குது. என்ன தமிழ் படிக்கணும்னு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடல் நலத்தை மனநலத்தை பாதுகாக்க உற்சாகம் குறையாத வாழ்வை கொள்ள உடற்பயிற்சி நாள்தோறும் செய்து வந்தாள். உடற்பயிற்சி யோகாவும் தியானமும் செய்தாள். இது எல்லாம் பண்ணிடுச்சு. அடுப்பூதும் பெண்ணாக பிறக்கவில்லை, அரசால பிறந்த மகள் வேலுநாச்சி. உடற்பயிற்சி போர் பயிற்சி செய்வதற்கே உகந்ததொரு நல்லாசான் தேர்வு செய்தார். கடும் பயிற்சி மேற்கொண்டாள் வேலுநாச்சி. களிரேற்றம் குதிரையேற்றம் கற்று தேர்ந்தாள். இந்த மாதிரி நடுஇரவு வரும் வரையில் பயிற்சி செய்தாள். நல்லாசான் முருகேசன் பயிற்றுவித்தார். யார் யார் ஆசிரியர்கள் அவங்களோட குறிப்புல வரலாறுல இருந்தா அவங்களையும் இந்த கவிதைகள்ல கொண்டு வந்துடுறாரு ஆசிரியர். இப்படி எல்லாம் நாட்டு மக்களுக்கு பார்க்கறதுக்கு எளிமையா போய் அவங்களோட எல்லாம் பழகிறதுக்கு இப்படி எல்லாம் இருக்கா. இலக்கியத்தை கத்துக்கிறார். திறம் வாய்ந்த தமிழாசான் வேண்டும் ஐயா, தேன்மொழியால் வேலுநாச்சி கல்வி கற்க அரண்மனையின் ஜோதிடரை அழைத்து வந்தே அதற்கான நன்னாளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் கத்துக்கணும் அவர் சொன்ன உடனே. பொன் கிடைப்பின் புதன் கிடைக்காது என்று சொல்வர். புதன்கிழமை நல்ல நாள். சிம்ம ராசி, மன்னர் தம் ராசி கூட அதுவே ஆகும். அந்த ராசியில பார்த்து அந்த அம்மாக்கு தமிழ் கத்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. கல்வி தரும் புதன்கிழமை நாளை தேர்ந்து கற்பிதத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்ல, நல்லதென்று புதன்கிழமை நல்ல நாளில் நல்லாசான் வந்துவிட்டார் பாடம் சொல்ல. பள்ளி இளம் பிள்ளையவள் வேலுநாச்சி, பயில் கல்வி கற்பிக்கும் அன்பு செல்வன். அந்த ஆசானோட பேரு அன்பு செல்வன். நல்லாசான் புதன்கிழமை ராசி பார்த்து நற்கல்வி தொடங்கி விட்டார் நேரம் பார்த்து. அவரும் நல்லா கல்வி தொடங்கிடுறாரு, நல்லா கத்து கொடுத்துடுறாரு. இதையெல்லாம் கத்து கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இலக்கியத்தில் தரை கரைத்த வேலுநாச்சி இளம் பருவம் முதற்கொண்டே நூல்கள் கற்றாள். அளப்பரிய பேராற்றல் தமிழில் பெற்றாள். அழகு தமிழ் அரங்கேற்றம் அவையில் செய்தாள். அவ்வளவுதான். அரங்கேற்றம் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வந்து இந்த குழந்தை வந்து முடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக அரங்கேற்றத்துக்கு நாள் குறிக்கிறாங்க. அரங்கேற்றத்துல அதே மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. எல்லா கேள்விக்கும் குழந்தை அழகா பதில் சொல்றா. அந்த பதில் சொல்ற அந்த இதுல ஒரு இது வந்து இளம்பருவ அழகு மங்கை வேலுநாச்சி இளங்குடியால் அரங்கத்தில் பூத்து நின்றாள். அளப்பரிய பெரும் திறத்தை தமிழில் பெற்றாள். ஆனாலும் சிறிதளவும் கர்வம் இல்லை. அதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு இது. இளப்பரியாள் இளமதியாள் இளைய கண்ணி 7 வயதினிலை இலக்கியத்தில் சொலப்பெரிய அறிவாற்றல் பெற்ற செல்வி சோதிப்போர் தன் முன்னே வந்து நின்றாள். யார் யார் சோதிக்கிறீங்களோ சோதிங்க அப்படின்னு வந்து நின்றுட்டா. அந்த வந்து நின்றவகிட்ட முத்தமிழில் அவ வந்து எப்படி முழுமை பெற்றாள் அப்படின்றத கேள்வி கேட்கிறாங்க. மொழியேழு கற்றறிந்த வேலுநாச்சி முத்தமிழை முழுமையாக ஆழ்ந்து கற்றாள். எளிதாக உருதாங்கிலம் பிரெஞ்சு கற்றாள். ஈன்ற தமிழ் 3 மொழி தெலுங்கு மற்றும் தெளி மலையாளம் கன்னடம் கற்று தேர்ந்தாள். தென்மொழிகள் 4லுமே தேர்ச்சி பெற்றாள். விழி போன்ற தமிழைத்தான் விரும்பி கற்றாள். விவாதத்தின் தாக்கத்தை அறிந்து கற்றாள். இப்படி 8 வயதினிலே ஆத்திச்சூடி உலக நீதி பழமொழிகள் கொன்றை வேந்தன் சீரெடுத்து சிந்தையிலே வைத்து கற்ற சிறுமியவள் வேலுநாச்சி வளர்ந்து வந்தே 7 வயதுக்குள் புலமை பெற்றாள். எண்ணெடுத்தாம் இலக்கணங்கள் இலக்கியங்கள் 1816 தொடங்கும் முன்னே இளந்தமிழின் இலக்கியத்தை முழுமை பெற்றாள். இப்படி எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டா. அரங்கேற்றத்துல இவங்க வந்து கேட்கிறாங்க, என்ன 7 மொழி இவங்க கற்றது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு. இது எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக முழுமையாக கத்திருக்காங்க. கேள்விகள்லாம் அரங்கேற்றத்துல கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது சுருக்கமா சொல்லுங்க புலவரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் வந்து சொல்றதுக்காக கேட்கிறாங்க. அன்பில் விளைந்த அறிவு செல்வியே, சங்க இலக்கியங்கள் என்பவை யாவை, அவற்றை வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, உடனே சங்க இலக்கியம் என்பது பாட்டும் தொகையும், 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்றா. பாட்டும் தொகைன்னு சொன்னா அது என்ன? 10 பாட்டு, அந்த 10 பாட்டையும் சொல்றா. 8 தொகைனா 8 தொகையும் சொல்றா. இப்படி வந்து ஆகட்டும் புலவரே, இந்த இதுல வந்து பதில் குடிச்சிருக்கீங்க, இப்படி சொன்னா பாட்டா சொன்னா புரியாது இல்ல, அதனால வந்து அதை வந்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னா, அந்த 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, திருவானாற்றுப்படை அப்படின்னு அந்த 10 பாட்டுல என்னென்ன வருது, 8 தொகையில என்னென்ன வருது, 11 கீழ் கணக்குன்னா கார் 40ல இருந்து நமக்கு 7ஆதி வரைக்கும் என்னென்ன நூல் வருது, இதுல புறநூல் எது, அறநூல் எது, அறநூல் எது, மொத்த நூல் எத்தனை, இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றா. எல்லாம் முடிச்ச உடனே அவங்களே வந்து ரொம்ப அசந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வியா கேட்கணும், அரசர்கள் எல்லாம் புலவர் இருந்திருக்காங்களே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆகட்டும் புலவரே, தங்கள் விருப்பப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசர்கள்ல புலவர்கள் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் வந்து புலவரா இருந்திருக்காங்க. அவங்க பாடின பாட்டு தெரியுமா, பாடின பாட்டையும் சொல்றான். இப்படி வந்து ஒவ்வொன்னுத்திலையும் அவங்க சொன்ன உடனே 50 காப்பியங்கள்னா 50 காப்பியங்கள்ல 2 காப்பியம் தான் தமிழ்,
சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், மத்த 3 வடமொழி தழுவியது அப்படின்றதையும் சொல்றார். ஐஞ்சிறும் காப்பியங்களும் இருக்குதுன்னு கேட்காததுக்கும் பதில சொல்றார். எல்லாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சோதனைகள் எல்லாம் வந்து நீ ஜெயிச்சுட்டு அரங்கேற்றம் வெற்றி, அரங்கேற்றம் வெற்றி, இளவரசி வேலுநாச்சி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி முடிச்சுக்கிறாங்க. அரண்மனையில அடுத்தது 2 பேருக்கும் அந்த சிவகங்கை அரண்மனையில இருக்கிற பெண் அரசி அவர்களுடைய தந்தையும், இவங்க இருக்கிற ராமநாதபுரம் சேது அரசனுடைய தந்தையும் ஒருத்தரே. அவருடைய பிறந்த நாளில் இவங்க திருச்செந்தூர்ல போய் கடவுளை வணங்குவார்கள். அப்படி திருச்செந்தூர்ல 2 மன்னர்களும் வணங்கும் போது சிவகங்கை மன்னருடைய மகன் அவங்களோட பக்கம் நிற்கிறார். ஒரு புறத்தில் ராமநாதபுரத்து மன்னர், ஒருங்கிணைந்த குடும்பத்தில் வேலுநாச்சி, மறுபுறத்தில் சிவகங்கை மன்னரோடு மாவீரர் முத்துவடுக நாதர் நின்றார். இரு நாட்டு மன்னர்கள் குடும்பத்தோட இறைமுருகன் தன் முன்னே நின்ற காலை இருபுறத்தில் இருவர் அங்கே மயங்கி நின்ற இளையாளும் இளையானும் நோக்கி கொண்டார். அப்ப 2 பேரும் பாத்துக்கிறாங்க. எப்படி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கிலான்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல சொல்ற மாதிரி அத்தை மகன் தான் அவரு. அவரும் பாக்குறாரு, இந்த அம்மாவும் பாக்குறாங்க. கண்கள் பேசின, காதல் மலர்ந்தது. அவரை பார்த்ததுல இருந்து இவங்க வந்து ரொம்ப அதே ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. இவங்களுடைய தோழிகள்லாம் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இப்படி நான் வந்து அவரை பார்த்தேன், எனக்கு அதனால வந்து இப்படி வந்து ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நீ எழுதி கொடு, நாங்க வந்து அவருக்கு கொண்டு போயிட்டு கடிதத்தை கொடுக்கறது. இப்படி கொடுப்பீங்கன்னா, இந்த மாதிரி எங்க சொந்தக்கார ஒரு பையன் அங்க வேலை பார்க்கறான், அவன்கிட்ட கொடுத்து நாங்க கடிதத்தை சேர்த்துக்கணும். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு காதல் கடிதத்தை பெண் எழுதி ஆணுக்கு சேர்த்திருக்கிறார். எவ்வளவு ஒரு புரட்சி பாருங்க. இவங்க வந்து அந்த கடிதத்தை வந்து கொடுக்கறாங்க. அதை கொண்டு போய் சிவகங்கை இளவரசன் அவர்கிட்ட, வடுகநாதர் கிட்ட அந்த கடிதமானது சேர்ந்த உடனே அவருக்கும் அதே உணர்ச்சி தான் இருந்தது. ஆனா கடிதத்தில் அவர் வெளிப்படுத்தல. இந்த கடிதம் வந்தவுடன் இதுக்கு பதில் கடிதம் எழுதி அனுப்புறார். இந்த பதில் கடிதம் எல்லாம் வந்த உடனே இவங்க பாட்டி இவங்களுடைய இதை வந்து கேட்கிறா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது தோழிகள் சொல்றாங்க, அந்த தோழிகள் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி வந்து ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொன்ன உடனே அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சொல்றாங்க, வளர்ந்து விட்ட பருவமங்கை வேலுநாச்சி வயதுக்கு வந்தவள் தான் சமைந்து விட்டாள், இளையாளும் இளையவனுக்கே ஏங்குகின்றாள், 18 வயதுடைய இளைய கண்ணி, கலை பொங்கும் எழில் வடிவம் கொண்ட மங்கை கயல் விழியால் நின் புதல்வி எந்தன் பேத்தி அலைபாயும் மனம் கொண்டு வாழுகின்றாள், ஆண் அழகன் துணையாள விரும்புகின்றாள். இப்படி வந்து சொல்றாங்க. அப்பதான் ராசாக்கு வந்து ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டாரு. இருந்தாலும் இது வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னும் போது, இப்படி முத்துவடுகநாதர் அவர் சசிவர்ணர் அந்த தேவருடைய மகன், சிவகங்கை நம்முடைய உறவினருடைய மகனைத்தான் விரும்புறாங்க அப்படின்னும் போது நம்ம போய் கேட்க முடியாது. பெண் வீட்டிலிருந்து ஆண் வீட்டுக்கு சென்று கேட்பது முறையில்லை இல்லையா, அவங்க தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் அமைச்சர் வர்றார். அந்த சிறந்த மன்னர் சசிவர்ண தேவர் அவள் அத்தை பூதக்காள் எந்தன் தங்கை ஆதலினால் நிறைவேறும் அவளின் ஆசை, சிவகங்கை சம்பந்தம் ஏற்றதொன்று அப்படின்றது முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண உடனே மன்னர் தன் சொல்லை கேட்டு இருவிழியை மூடிக்கொண்ட அன்னையவள் விழித்திருந்தே அந்த அம்மாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அமைச்சர் அங்க வரார். அமைச்சர் பேர் தாமோதரன் பிள்ளை. அவர் வந்து புவியரசர் வரவேற்று, அன்னை பிள்ளை ஆலோசனை என்னவென்றே அடியேனும் அறியலாமா, அம்மா பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி நார்மலா வந்து அம்மா வந்து பையன் கிட்ட வந்து பேசுறது இல்ல, நான் கூப்பிட்டு நான் வந்திருப்பேனே, உனங்க வணங்கி இருப்பேனே அப்படின்லாம் சொல்றாரு அரசர். இல்ல இது மாதிரி செய்தி சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொன்ன உடனே இதை பார்த்ததுனால அமைச்சர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு. அமைச்சருக்கு இதை சொல்றாங்க. சொன்ன உடனே 56 தேசத்திலும் தேடி பார்ப்போம் அரசு குல இளவரசர் உளரா என்று, நம் குலத்து நல்லரசர் பிள்ளையுண்டோ, நாம் அதனை கண்டறிந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்லதொரு கேள்வியனை அமைச்சர் கேட்டீர், நயமான கேள்விக்கு ஒருவர் உண்டு, வல்லதொரு மன்னரான சசிவர்ண தேவர் வளம் பெருகும் சிவகங்கை நாட்டு மன்னர், சொல்ல ஒரு இளவரசர் அவருக்குண்டு, சொக்கழகு முத்துவடுக நாதர் அன்னார், உள்ளதொரு நல்லுறவு தொடரும் வண்ணம் உகந்ததொரு சம்பந்தம் செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அன்பு மனம் கொண்ட அமைச்சர், என் மனமும் இதைத்தான் சொல்லும் என்றார், சொல்லுது என்றார். அவரும் வந்து இதுக்கு வந்து கன்கரன்ஸ் கொடுக்கிறாராமா, இது வந்து ஏற்றதொரு சம்பந்தம் ஏற்போம் அப்படின்னு. ஆனா அவங்க கேட்டு வரணுமே அப்படின்னு நினைக்கும் போது, இது ராமலிங்க விலாசத்துல இது நடக்குது, ராமநாதபுரத்துல. கௌரி விலாசம் சிவகங்கையில. இந்த லெட்டரும் நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளும் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம், நம்மளும் அந்த பொண்ணை விரும்புறோம், நமக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு இந்த பையன் இவர் வந்து இளவரசன் நேரா போயிட்டு அம்மா கிட்ட, பூதக்கா அன்னை அவள் பூதக்கா தன்னிடத்தில் அவள் மைந்தன் முத்துவடுகர் நாதர் வந்து அமர்ந்தார், அன்னை உன்னை கவனிக்க ஒருத்தி வேண்டும், என்ன கவனிக்க இல்ல, அன்னை உன்னை கவனிக்க ஒருத்தி வேண்டும்,
அவள் உனக்கு மருமகளாய் அமைதல் வேண்டும். என் அப்பா தன்னிடத்தில் இதனை சொல்லி இதற்கு ஒப்பம் அவரிடத்தில் பெறுதல் வேண்டும். பக்கத்து இலைக்கு பாயசம் மாதிரி அம்மா உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்றத அவ்வளவு அழகா சொல்லி தன்னுடைய காதலியும் சொல்றா. நல்ல ஒரு சம்பந்தம் தான், நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றிரவு பள்ளியறை சென்றடைந்த அரசியவள் மன்னவரின் மடியில் சாய்ந்தே, என் மகன்தான் நின் பிள்ளை வடுகநாதன், இவன் வயதோ 20 என அறிவீர். நீயும் அன்னவன் தன் திருமணம் தான் நினைவில் உண்டோ, அதற்கான திட்டம் ஏதும் தனக்குள் உண்டோ என்று கேட்ட அரசியிடம் இதுவரையில் அது பற்றி சிந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என் அரசி சொன்னதையும் சிந்தை கொண்டேன், இளவழகி இளவரசி கண்டு சொல்ல அமைச்சர் தன்னை அழைத்து இதனை சொல்வேன் அப்படின்னு அவருடைய அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. அந்த தாண்டவராயன் பிள்ளை கிட்ட வந்த சீர்முகு சிவகங்கை சிவையாலும் சிவபக்தி மன்னரையாம் வணங்குகின்றோம், ஊர்வலங்கள் நலம் காண சென்றிருந்தேன், ஊர் மக்கள் நலத்துடனே வாழுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழைச்ச காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனையாலும் இறைமுருகன் தன்னை வேண்டி இளவரசர் முத்துவடுகநாதருக்கே இணையராக இளவரசி தேட வேண்டும், இதை சொல்ல யாம் அழைத்தோம் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் அழகு மலர் தாமரை போல் மலர்ந்த மங்கை, அறிவார்ந்த பொற்செல்வி வேலு நாச்சி, இளவரசி ராமநாதபுரத்து மன்னர், இன்னவரின் தன் புதல்வி அன்னவள்தான், இளவரசர் வடுகநாதர் கேற்றவள்தான், இல்லறத்தின் நல்லரசி ஆவாள் மன்னா, கலையரசி ஆனமங்கை உந்தன் அத்தான், கலைஞான செல்லமுத்தின் புதல்விதானே, உன்னோட அத்தான் தானே, உன் சொந்தக்காரன் தானே, அவங்க புதல்விதானே, இவங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. சரி நீ போய் அதை கேட்டுட்டு வந்தோடனே அமைச்சர் வர்றாரு. இந்த பயணத்தை எல்லாம் எப்படி எல்லாம் வர்றாரு, இதையெல்லாம் ஒரு வரலாறு மாதிரி எழுதியிருக்காரு. எந்தெந்த ஊரெல்லாம் தாண்டி அந்த காலத்துல ஒரு குதிரையை எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா எப்படின்னு, அந்த அமைச்சரை இந்த மன்னர் எப்படி வரவேற்கிறாங்க, அந்த அமைச்சர் இந்த பெண்ணை பார்க்கணும்னு சொல்லும் போது அவ குதிரை ஏற்றத்துல இருந்து எப்படி எல்லாம் வரா, அன்பு மனம் கொண்டவர் தான் எந்த நத்தான், அன்னவரின் தன்மகனோ அறிவு செல்வர், என்னுறவின் ரத்தத்தின் ரத்தம் இன்புறவு தொடர்வதற்கு வருகை தந்தே, என் முன்னே அமர்ந்தவரை வாழ்க நீவிர் என்று உரைத்த சேது மன்னர் செல்லமுத்து தன்னகத்தின் தன் மகிழ்ச்சி தன்னை சொல்லி தாண்டவராயன் பிள்ளைக்கு விருந்து வைத்தார். அவரும் சொல்லிடுறார். சோ இது முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் நடக்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டு ஒரு கவிதைகள், கல்யாணம் நடக்கிறத பத்தி ஒரு பெரிய டீட்டெயில்டு கவிதைகள், கல்யாணம் முடிச்சு போகும்போது எப்பவுமே இருக்கிற மாதிரி இப்படி வாழ்ந்து இப்படி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் எப்படி அந்த வடுகநாதர் திருமணத்தை எல்லாம் ரொம்ப அழகா விவரிச்சிருக்காரு. அந்த பிரிவு சோகம், அன்னை இல்லா தன்மகளை அணைத்த தந்தை அழுத கண்ணில் நீர் துடைத்து விடையும் தந்தார், தன்னை வளர் தந்தை தன்னை பார்த்து கொள்ள தாரமில்லை தம்பி தங்கை பிள்ளை இல்லை, எண்ணி மனம் கலங்கி நின்றாள் வேலு நாச்சி, எதிர் நின்ற பூந்தேரில் ஏறு என்று தன் கணவர் தரை அழைக்க தேரில் ஏறி தன்னகத்தை விட்டகன்றாள் தகைசால் நாச்சி. அந்த ஊர்ல இருந்து வந்துடுறா. அங்க வந்த பிறகு அவ பிரிஞ்சு அந்த ஊர்ல எப்படி வருத்தப்படுறா இந்த சென்ஸ், பிரிஞ்சு வந்துட்டோம், தோழிகளை பிரிந்து வந்து விட்டோம், தந்தையை பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்லாம் வருத்தப்படும் போது கண் கலங்கி கலங்கமுற்று தனிமை கொண்டாள், கணவர் தாம் கண்ணீரை துடைத்து சொன்னார், அன்னையிலா தந்தை பிரிவு வருத்தம் தோன்றும், அத்தை மாமா அரவணைப்பால் அதுவும் போகும் அதுவும் ஏகும், தென்னை பலா தோப்பு உண்டு கவலை வேண்டாம், தென்றலாடும் நந்தவனம் அருகில் உண்டு, பண்ணை வயல் பசுக்காளை குட்டி ஆடு, பாடு குயில் ஆடுமையில் இங்கும் உண்டு, என்ன வேண்டும் இதற்கு மேலே எனக்கு சொல்லு என்று உரைத்த தன் கணவர் முகத்தை பார்த்தார். இப்படி ஒரு ஆசையா ஏறத்தாழ அந்த அளவுக்கு அந்த பிரிவு துயரை எல்லாம் வாடியவள் களைத்து போனாள். அண்ணவளை அணைத்த கை எடுக்கவில்லை, அவள் கணவர் வடுகநாதர் உறங்கவில்லை. இப்படி எல்லாம் ஆசையா பாத்துக்கிறாங்க. இப்படி வேலு நாச்சியார் அந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தாங்க, அந்த இடத்துல எப்படி எல்லாம் கும்மி அந்த கூத்தாட்டம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்த 7 மொழி கற்ற முகள் எங்கள் குல மங்கையடி எழிலரசி வேலு நாச்சி சிவகங்கை ராணியடி, சிவகங்கைக்கு ராணியாக போறவளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கவிதை எல்லாம் இது மாதிரி மனசு சரியில்லாம இருக்கும்போது நீ தான் கவிதை எழுதுவே, கவிதை எழுதி கொடுன்னு கணவர்கிட்ட கவிதை எழுதி அந்த கவிதைகள்லாம் வாசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியா போயிட்டு இருக்கும் போது அங்க சில பிரச்சனைகள் வர்றதுக்கு அவர் மன்னர் முத்துவடுகநாதர் ஆகிறாரு. அவர் சசிவர்ண தேவரை அவர் வேட்டையாட போகும்போது மறைஞ்சிருந்து கொன்னுடுறாங்க மாமனார், வேலுநாச்சியாரோட மாமனார. முத்துவடுகநாதர் மன்னர் ஆயிடுறாரு. அவர் நல்ல போர்க்களத்துல ரொம்ப சிறந்தவர். அவர் நல்ல சண்டை போட்டு நல்லாவே நாட்டை நல்லா வச்சுக்கிற அளவுக்கு வளமா வச்சுக்கிறவருக்கு மக்களுக்கு நிறைய பண்றவர். அந்த டைம்ல மதுரை மீது போர் தொடுத்தான் கேப்டன் போப்பு. அந்த மதுரை திருமதுரை தனையாண்ட திருமலை நாயக்கர் திரு விஜய் குமார பங்காரு நாயக்கர் மறுபுறம்தான் ராமநாதபுரத்தில் நன்கு மலர்ந்தாட்சி நல்லாட்சி சேது ஆட்சி நல்ல ஆட்சிகள் அங்கெல்லாம் இருக்கிற இடத்துல
முதல்ல ஆங்கிலேயர்கள் நுழையிறாங்க. அந்த திருமலை நாயக்கருடைய வாரிசுகளை வந்து சிறையில் போடுறாங்க. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சேதுநாடு சீமை, சிவகங்கை சீமை எல்லாம் வந்து உதவி செய்யறதுக்காக போறாங்க அப்படின்றதையெல்லாம் வரலாறு கொஞ்சம் நிறைய கவிதைகள்ல பேசுறார். மரக்குலத்தோர் வீரத்தை நேரில் கண்டு மனக்குழப்பம் கொண்டு நின்றான் கவர்னர் டிக்கட். இவங்களை மறவர் தம் படை வெல்ல முடிவதன்று, மன்னரோடு சமாதானம் அதுவே நன்று. அரமணத்தோர் முத்துவடுக நாதர் தன்னை அணுகி உரையாடுவதே நன்று என்று இறங்கி வந்த கவர்னர் தான் வரியே வேண்டாம் என்றாலும் ஒரு உதவி உண்ணான் வேண்டும். மற்றவங்களை எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு வரி அப்படின்றதெல்லாம் பிடுங்கிறதெல்லாம் உண்ட வேணாம். ஆனா என்னுடைய மக்களுக்கு என் படைகள் நின்னாட்டு வழியில் செல்ல, எடை மிகுந்த ஆயுதங்கள் எடுத்து செல்ல, என் படைக்கே உணவு உடை கொண்டு செல்ல எமக்கங்கே அனுமதிதான் தருதல் வேண்டும். இன்று முதல் இறுதி வரை நட்பு கொள்வோம், இயன்றவரை உனக்குதவி யானும் செய்வேன் அப்படின்னு கவர்னர் வந்து இறங்கி வர்றான். போருக்கெல்லாம் இருந்தவன் இப்படி இறங்கி வந்து சமாதானம் பேசி இவரை வந்து வளைச்சுக்கிறான். நம்ம மக்களும் சாகக்கூடாது, நம்ம வீரர்களும் சாகக்கூடாது அப்படின்றதுனால பாங்கறிந்து பயனறிந்தே ஒப்புக்கொண்டார் பயமறியா போர் வீரர் வடுகநாதர். ஆங்கிலேயர் தன் படைதான் நாட்டிற்குள்ளே அமைதியாக செல்ல வழியமைப்பதற்கே ஓங்கு புகழ் வடுகநாதர் ஒப்புக்கொண்டார். ஓய்ந்த போரால் அமைதி கொண்டார் மக்கள் எல்லாம். இவ்வளவு போரா இருந்தது, அந்த போரெல்லாம் ஓய்ந்து கொஞ்சம் வந்து மக்கள் எல்லாம் அமைதி கொண்டார். இதுதான் அவருக்கு வேணும்னு நினைச்சார். நல்லாட்சி நடத்தியவர் முத்து வடுகநாதர், வேலு நாச்சியாருடைய கணவர், நல்ல ஆட்சியை நடத்துறாரு. ஆனாலும் என்ன பண்றது, அந்த இடத்துல வந்து அவரை வந்து ஒரு மரணம் இல்லாம நமக்கு வந்து ஒரு மக்களும் சாகக்கூடாதுன்னு நினைச்சு நல்லபடியா அவர் வந்து சமாதானத்துக்கு எடுத்தவரை இவரை எப்படியும் வெல்ல முடியாதுன்றதுனால காளையார் கோவில்ல தன்னுடைய இளைய மனைவியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது வில்லங்கமா வந்து அதை வந்து அந்த அளவுக்கு வந்து படை கொண்டு சென்ற மன்னர் தனிமை கொண்டார். பரமசிவன் தனை தொழுதே உருகி நின்றார். கொடும்பாவி குறிவைத்து சுட்டு விட்டான். கொலையுண்ட மன்னர் தாம் மாண்டு விட்டார். கொடை மன்னர் குடை சாய்ந்து விழுந்ததங்கே, கொற்றவரின் உயிர் பிரிந்து பறந்ததெங்கே. விடை பெற்று சென்று விட்டார் வடகநாதர், விண்ணுலகில் வாழ்கமென்ற தெய்வமாக. அவரை வந்து அநியாயமா அந்த மாதிரி வந்து ஒரு சதி செஞ்சு அவர் கோவில்ல சாமி கும்பிடும் போது அவரையும் அவருடைய மனைவியையும், இளைய மனைவி, அவங்கள சுட்டுடுறாங்க. இது வந்து கேட்ட உடனே மறைந்த மரக்குலத்து மாமணிதான் வடுகநாதர் மறைந்த செய்தி விரைந்தது எங்கும் பரவித்தாக்க, அறமன்னர் தனை எழுந்தோம் ஐயோ என்றே அலறினார், துடித்தார்கள், கதறினார்கள். மன்னவனும் மன்னவளும் தழுவிக்கொண்டு மண்தாயின் மடிக்கிடந்த காட்சி கொண்டு தன்னவனாம் மன்னவனை மடியில் தாங்கி தங்கையவள் கௌரியையும் கையில் ஏந்தி அன்னவரின் தன்னுடலை அணைத்த போது அழகு விழி சொரிந்த நூறும் பெருகி பொங்க பொன்னழகர் பொன்னழகி இருவர் மீதும் குறையோடி உரை குருதி கரைந்ததென்றோ. அப்படியான ஒரு சூழல்ல வந்து இப்படி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொலைக்களத்துக்கு வர்றா வேலுநாச்சி. சிவகங்கை நாட்டரசி செம்பி நாட்டு மரக்குலத்தி சிவகாலை பொழுதிலே செங்கதிரோன் வந்தெழுப்ப சிவசக்தி பக்தி மங்கை சிவபூஜை செய்த பின்னர் தவமகனார் வடுகநாதர் தன்னிலைவில் வெளி நின்றார். இந்த இடத்துல வந்து அந்த கொலைகாரன் மன்னவரை கொன்று விட்டான் அப்படின்றது சொன்ன உடனே அவங்களுக்கு அதோட வந்து எப்படி வந்து சொல்ல முடியுது, தன்னவனை தான் இழந்தோள் தரை விழுந்து புரண்டழுதாள், மன்னவரின் உடல் தூக்கி மடிக்கிடத்தி தான் அழுதாள், அன்னவளின் அழுகுரலை அருகிருந்தே சிவன் கேட்டும் என்ன தவம் செய்தானோ எழுந்து வந்து பார்க்கவில்லை. சிவன் மேலேயே கோவம். அப்படி ஒரு கவிதையா வந்து கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு விண்ணொளிரும் கதிரோனே வேண்டியோனை கேட்கின்றேன், என்ன இங்கு நடந்தது என்று எனக்குரைக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறான். வெட்டவெளி பொட்டலிலே வெந்த மணல் சூட்டினிலே மொட்டவிழ்ந்த மலராக முகமலர்ந்து கிடப்பவரே பட்டுக்குண்டா உடல் துளைக்க பறந்து விட்ட என் திளைவா, விட்டென்னை பிரிவதற்கு விரைந்திங்கு வந்தீரோ அப்படின்றத அந்த மன்னவரே என்னுயிரே மாலையிட்டு மணந்தவரை என்னை விட்டு போவதற்கு ஏன் துணிந்தீர் சொல்லுமையா அப்படின்லாம் சொல்லிட்டு, காடு வெட்டி நாடு தந்தார் காலமான உன் தந்தை, நாடு காக்கும் மன்னவராய் நாயகரே நீராவே, ஏடு போற்றும் மன்னராகி எழிலாட்சி தந்தவரே, காடு போக நேர்ந்தது என்ன கண்ணாளா சொல்லும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு சபதம் எடுக்கிறா. உன் கட்டை ஏறி வந்தே உன்னோடு கலந்திடுவேன், கடமை ஒன்று காத்திருந்து கை சுட்டி காட்டுதையா, அடம் பிடித்தே உனை சுட்டோன் அன்னவன் தன்னுயிரை எடுக்கின்ற நாள் வரையில் இங்கிருக்க நேர்ந்ததையா, உன்னை சுட்டவனே நான் சாகடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன் அப்படின்ற சபதத்தை எடுக்கிறா. தேர் நின்ற உமை வெல்ல நெஞ்சுரத்தான் யாரும் இல்லை, போர்க்களத்தில் உனை வெல்ல போர் மறவன் பிறக்கவில்லை, மார்பினிலே குண்டு பாய்ச்சி மடித்துன்னை கொன்று விட்டான், ஊர் மக்கள் முன்னிலையில் உயிர் பறித்து சென்று விட்டான் அப்படின்லாம் புலம்பிட்டு இங்க இருந்தா இன்னும் அடுத்து இவளையும் சாகடிச்சிருவாங்க. அதனால மாறு இடத்துல வந்து அங்க இருந்து காட்டு வழியா மேலூர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து இவங்களை வந்து
கொண்டாடுறாங்க, இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு. வனப்பகுதி வழிப்பாதை செல்ல வேண்டும், வழிப்பாதை ஒற்றையடி ஆக வேண்டும், இப்படி எல்லாம் போகும்போது ஒரு பெண் பாக்குறா, உடையாள் அப்படின்ற பெண்ணு. அம்மா இப்படி என்னை தேடி வருவாங்க பின்னால, என் அருமை உடையாளே இதனை கேளாய், என் எதிரி என்னை துரத்தி வருகின்றார்கள், அன்னவர்கள் உன்னிடத்தில் என்னை கேட்பார், அவரிடத்தில் என் வழியை சொல்லிடாதே அப்படின்னு அந்த உடையாள் என்ற சிறு பெண் கிட்ட சொல்றான். 12 வயது கொண்டாள் அந்த உடையாள், 12 வயசு பொண்ணு, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. அந்த குழந்தைகிட்ட என்ன காமிச்சு கொடுத்துறாதுன்னு இந்த காட்டு வழியா அப்படி போறாங்க. அப்படி போகும்போது தன்னுடைய மகள் 8 வயது மகள் வெள்ளச்சி, அந்த வெள்ளச்சியையும் கூட்டிட்டு போறாங்க தலைமறைவு வாழ்க்கைக்கு. பின்னால அவங்க சொல்லி முடிச்சா மாதிரியே வேலு நாச்சி பறந்த பின்னே 7-8 குதிரைகளில் வெள்ளையர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தவர்கள் உடையாளை கண்டு நின்று ஒருவன் கேட்டான், இன்று சற்று இப்பொழுது குதிரை மீதில் ஏறி வந்த பெண் ஒருத்தி கண்டதுண்டா? கண்டதென்றால் யார் என்று அறிந்ததுண்டா? கண்மணியே அவள் சென்ற வழியை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என் நாட்டு மகாராணி வேலு நாச்சி ஈங்கென்னை கண்டு பேசி சென்று விட்டாள், பொன்மணியே பூமியிலே எனக்கு சொல்லு, போன வழி திசையாது எனக்கு காட்டு அப்படின்னு சொன்ன பிறகும் அவ காமிக்கல. என்ன சொன்னா? இளஞ்சிறுமி சொல்வேன் முன்னை அப்படின்றது கேட்டா, அன்னைக்கும் மேலாவாள் எந்தன் ராணி, அடித்தாலும் உதைத்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா. அவ்வளவுதான், அவளை கொண்டு போட்டாங்க. வெட்டுடை காளியம்மன் அந்த இடத்துக்கு குலவிளக்கா இன்னைக்கும் அவளை வச்சு வழிபடுறாங்க அப்படின்றதையும் எழுத்தாளர் சொல்றாரு. விருப்பாச்சியில கோபால் நாயக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர், நாட்டுக்காக பாடுபடணும், இந்த அம்மாவை போலயே சுதந்திர இந்தியாவுக்காக பாடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவரு. அவர்கிட்ட அடைக்கலமா போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இருக்கேன், கொடைவள்ளல் கோமகனார் கோபால் நாயக்கர், குணவழகர் மாண்புமிகு பாளையத்தார், கொடுத்த வாக்கு தவறாத உண்மை சீலர், குடிகாக்கும் குணவழகர் பாளையக்காரர், வடுகெடுத்து முடித்திருத்தி நாமம் விட்டு வைணவத்தின் பாசுரங்கள் பாடும் பக்தர், எடுத்த கரம் கூப்பியவர் வணங்கி நின்றார், எதிர் வணக்கம் வேலு நாச்சி பணிந்து சொன்னார். அவங்க கிட்ட சொல்றா, இந்த மாதிரி இருமரவர் திருநாட்டை பிடித்து விட்டார், என் மன்னர் வடுகநாதர் தன்னை கொன்றார், அதனால எனக்கு என் உயிரின் மன்னவரை மற்றும் நாட்டை இழந்திங்கே உம்மிடத்தில் தஞ்சமானோம், பொன்னளந்த மன்னவரும் இருந்து போனார், புகழ்மணந்த சேது நாட்டி ராணி அண்ணாள், தென்மரத்தி முத்து திருவாயி பெற்றெடுத்த தன்மகனார் தன்னோடு சிறையில் உள்ளார், அன்னவரை விடுவிக்க படைகள் வேண்டும், அடுத்திங்கள் சிவகங்கை மீட்க வேண்டும் அவர்கிட்ட உதவி கேட்கிறார். உதவி கேட்டா அவர் தாண்டவராயன் பிள்ளை அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். செவிமடுத்தார் கோபால் நாயக்கர், என் வரையில் செய்தக்க செய்வேன், யானும் எதுவரையில் முடியும் என்று சொல்வதற்கில்லை, என் மகளாய் ராணியாரை பாதுகாப்பேன், இவர் மகள் வெள்ளச்சி எமக்கும் பேத்தி, கண்மணியே என் மகளே ராணி நீர்தாம், கண்ணீரை துடைத்துக் கொள் அப்படின்னு ஆதரவு கொடுக்கிறார். அந்த இடத்துல 8 வருடம் அவங்க இருக்காங்க. மைசூர் மன்னர் ஐதர் அலி வர்றாரு, திண்டுக்கல்லும் அவருடைய ஆளுமையில இருக்கு. அவர்கிட்ட படைகள் வாங்கிட்டியானா நம்ம ஜெயிச்சிடலாம், அதுக்குள்ள 8 வருஷம் கிட்ட ஆகுது. அவர்கிட்ட போய் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்காங்க, ஆனா அதுக்கு பதில் வரல. இப்ப திண்டுக்கல்ல வந்திருக்காரு, மைசூர் வரைக்கும் போக வேண்டியது இல்ல, விருப்பாச்சில இருந்து திண்டுக்கல் பக்கம், நீங்க போய் நேரடியா அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு நேரா அவ வரா. அவள் பேசிய உருது அவளுடைய கோரிக்கையை உடனே அவங்க ஏற்க வைக்குது. அவர் எல்லாமே நான் கொடுக்கிறேன், எழுதல் தகுமோ, எங்களை வணங்க ராணியார் என்பதை மறக்கலாகுமோ, தொழுது வணங்க தக்கவர் அன்றோ, தொண்டர் நாங்கள், தலைவி நாங்கள், பழுதிலா திட்டம் ஒன்று சொல்வேன், பதிலரை கேட்டு நடைமுறையாக்குவேன்னு கூட வந்த தொண்டர்கள்லாம் இவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறாங்க. நேரடியா போயிட்டு அவங்க கிட்ட அந்த கடிதத்தை படிச்சு காமிச்சு, இப்படி எங்களுக்கு பதில் வரலையேன்னா அவர் ஒத்துக்கிட்டு முழுக்க நான் சப்போர்ட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், எழுச்சி புரட்சி, அந்த நாட்டை ஆடுறதுக்கான மக்களை எல்லாம் திரட்டுறாங்க, பயிற்சி களம் எல்லாம் தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி களத்தை கோபால் நாயக்கர் அவர் சரி பண்ணி கொடுக்கிறாரு. போர் பயிற்சி எல்லாம் தொடங்கி பெண்களுக்கும் போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து நல்ல நாட்டு படையை ரெடி பண்ணிடுறாங்க. மாறுவேடத்தில் மருது பாண்டியர்கள், அவங்களும் அந்த சிவகங்கை அரசர் வடுகநாதர் இருக்கும் போதே வந்தவங்க, பெரிய மருது சின்ன மருது, இவங்கெல்லாம் மக்களை எழுச்சி விட்டுறதுக்காக சாமியார் மாதிரி வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி போய் வீட்டுகளுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற கடிதத்தை கொடுத்துட்டு அவங்க வெளியே அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இவங்க மறைஞ்சிருவாங்க, அடுத்த இடத்துக்கு போவாங்க. இப்படி எல்லாம் வீரமாக அந்த சுதந்திர தாகத்தை திரட்டுறாங்க. காளையார் கோவிலிலே மன்னர் மாண்டார், கவலையிலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்து தோன்றார், நாளை இந்த நாடுதனை ஆழ்வார் யாரோ, நாட்டு நலம் காத்தாள வருவார் யாரோ, ஏழை மக்கள் மனத்திலே எழுந்த கேள்வி, எழிலரசி வேலு நாச்சி பதிலாய் நின்றாள், பாளையத்தார் தேடினார்கள் ராணி எங்கே, பாவை நாச்சி தலைமறைவு ஆகிவிட்டார். இவங்களுக்கு அந்த தாண்டவராயன் பிள்ளை என்ற அமைச்சர் நாட்டுல நடக்கிற விஷயங்கள் அவர் மாறு வேடமா போட்டுட்டு அப்பப்ப வேலு நாச்சியாருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லா இதுவும் முடிச்ச பிறகு படையெல்லாம் திரட்டி, பெண்கள் படையையும் திரட்டி அந்த நாட்டுக்கு
வந்து சேரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அமைச்சர் வந்து திடீர்னு வராம இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் தாயாக தந்தையாக அப்படி வந்து வளர்த்த அந்த அமைச்சர் வந்து இப்படி வந்து இல்லையே அப்படின்னு தெரியும் போது அவரும் இறந்துட்டாரு அப்படின்றது தெரியுது. அதுக்காக வருத்தப்படுறான். கண்ணீரும் பெருகியோடி பாய்ந்த போதும் கனத்த மனம் கண்ணீரில் கரையவில்லை. மன்னவர்கள் இருவருக்கும் அமைச்சரானோர் மன்னவளாம் நாச்சிக்கும் தந்தையானோர். அப்படி தந்தையா இருந்தாரு அப்படின்றத சொல்றார். அந்த திருநாட்டை வந்து செதுக்கி வார்த்தார். சின்ன மருது பெரிய மருதை அவங்களை கொண்டு வந்து சேர்த்தவரே அவர் தான், தாண்டவராயன் பிள்ளை தான். இப்படி வந்து வேலு நாச்சி வெள்ளச்சி தம்மை கொண்டு விருப்பாச்சி குடியமர்த்தி பாதுகாத்தார். இப்படியெல்லாம் பாதுகாத்தவர் அவரும் இறந்துடுறார். ஆனாலும் தளரவில்லை ராணி. எப்படி அவங்களுக்காக வந்து அந்த ஒரு கஷ்டத்தை பட்டாலும் எப்படியும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றத கொண்டு சின்ன மருது பெரிய மருது இவங்களோட ஒத்துழைப்போட அவர்களுடைய வழிகாட்டுதலோட கொடுங்கோல் ஆட்சி மடிவதற்கும் கொள்ளி வைத்தே எரிப்பதற்கும் அடிமை விலங்கை உடைப்பதற்கும் ஆணவ திமிரை அடக்குவதற்கும் இடியன முழங்கி படையினை நடத்தி ஈட்டிய வெற்றியை நாச்சி கழித்தார். விடுதலை போரின் முதலாம் வெற்றி வேலு நாச்சி. அதனால் மகிழ்ச்சி. எப்படி ஒவ்வொரு ஏரியாவா அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னு. சின்ன மருது பெற்ற வெற்றி சிந்தைக்கினிய பெரிய வெற்றி. அண்ணன் பெரிய மருது மகிழ்ந்தார் அவர் தன் இளவல் வெற்றியை கேட்டு. மன்னவர் இழப்பை தாங்கி நிற்கும் மன்னவள் வேலு நாச்சி தனக்கு சின்ன மருது தந்த வெற்றி சிந்தை குளிரும் பெரிய வெற்றி. இப்படியாக காளையார் கோவில் போர்ல வந்து கரெக்டா எப்படி வந்து அந்த கணவரை வந்து உயிர் வந்து வாங்கினாங்களோ அவனை அதே மாதிரி காளை ஈஸ்வரன் தனக்கு பலியாய் கேப்டன் ஜோசப் மடிந்து மாண்டான். வேலை முடிந்தது, வெற்றி கிடைத்தது, வேலு நாச்சி சபதம் வென்றது. அவனை வந்து கொன்னுடுறான். இந்த சிவகங்கை நோக்கி அந்த படைகள்லாம் காளையார் கோவில்ல இருந்து போகுது. அந்த போகும்போது அந்த படைகள் எப்படியெல்லாம் போச்சுன்றது, எப்படி பெண்கள் எல்லாம் மாதிரி ஆண்கள் வந்து வேடம் போட்டு அப்படியெல்லாம் நுழைஞ்சாங்க, ஆண்கள் எல்லாம் எப்படி வந்து இதுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுந்தனர், நாச்சியார் வாழ்க என்று முழங்கினர், கொடுங்கோல் ஆட்சி வீழ்க என்றனர். இப்படியெல்லாம் வெற்றி முரசு கொட்டி அதிர்ந்தது. நாட்டுக்கோட்டைக்கு உள்ளெல்லாம் போறாங்க. சிவகங்கை சீமையில வெல்ல வருகவே அப்படின்னு அந்த அம்மாவை வரவேற்கிறாங்க. அரண்மனையை முற்றுகையிட்டுட்டாங்க. ஆற்காடு நவாபு ஆங்கிலேயன் அதிர்ச்சியில் உறைந்து விரக்தியில் மூழ்கினர். இவங்க வந்ததை பார்த்து நகர்ந்த படைகள் நால்புறமும் சூழ்ந்தன. நகரை சுற்றி முற்றுகையிட்டன. ஒரு பெரும் மைசூர் நாட்டின் மன்னர் ஓங்கிய புகழில் ஐதர் அலி அவர் தன் அருந்தவ புதல்வர் திப்பு சுல்தான் அன்னவர் தன்னுடன் ஐதர் அலி மருமகன் பெருங்கொடையானதோ 10,000 வீரர் பீரங்கி 5 மருந்துடன் சேர்த்து நெருங்கி பொருதி தாக்குதல் நடத்தினர். நொறுங்கி சிதறி அழிந்தது எதிர்ப்படை. நல்லா அழிஞ்சிருச்சு. இவங்க உள்ளுக்குள்ள போனவங்க எப்படி எல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்றது. கரியாய் கிடந்தாள் இளையால் குயிலி. எல்லாருமே குயிலியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அழகு ஒளிரும் அரண்மனை மாளிகை, அதன் பெயரோ கௌரி விலாசம். நிலவின் ஒளியில் தங்கமானது. நெடிய மதில் மேல் விளக்குகள் ஒளிர்ந்தன. வெளிச்ச வெள்ளம் பொங்கி பாய்ந்தது. வேலு நாச்சி படையும் நுழைந்தது. ஒளிரும் அரண்மனை, ஓங்கிய கோபுரம், உட்புற வளாகம், பெண்கள் தன்வசம். எல்லாம் பெண்கள் வந்து அது உள்ள போயிடுறாங்க. அந்த பெண்கள் போனது எப்படி அவங்க அது நரைத்தலை கிழவி வேலு நாச்சி நாற்புறம் நின்ற படையிடை உலவினாள். உரையுடை வாளோ உள்ளுடை மலைய உள்மறை வளரின்றது ஒரு போர் ஆயுதம். அதை ரொம்ப நல்லா அவங்க பண்ணுவாங்க. இடைமடி மூடி திரைமறை தெய்வம் தன்முன் நின்று திருக்கரம் குப்பி இருவரும் வணங்கினர். நிறைமனம் கொண்ட தலைவி நாச்சி நேரம் நெருங்க படையை உசுப்பிட்டாங்க. வெறியுடன் நின்றாள் வேங்கை குயிலி வெளிச்ச கொள்ளியை கையில் ஏந்தி. அறிவுரை கூறி சொன்னதன்படியே ஆலய மணியை அடித்தாள் ஒருத்தி. எரியுடல் கொதிக்க குயிலி குதித்தாள். எரிமலையானது ஆயுத கிடங்கு. அங்க சேர்த்து வச்சிருந்த ஆயுதங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே தற்கொலை படை மாதிரி தன்னுடைய உடலில் அந்த எண்ணெயை கொட்டிட்டு எரிஞ்சு அப்படியே அந்த ஆயுத கிடங்கு உள்ள போறா. எரியுடல் கொதிக்க குயிலி குதித்தாள். எரிமலையானது ஆயுத கிடங்கு. கரியாய் கிடந்தாள் மங்கை குயிலி. கதறி அழுதார் வேலி நாச்சி. இப்படி வந்து அரண்மனைக்குள்ளே நாச்சியார் நுழைந்தார். அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தார். ஒருவர் கூட ஆங்கிலன் இல்லை. ஒளிந்து மறைந்தான் நவாபின் மைந்தன். பெரும்படை நடத்தி பெரும்போர் வென்ற பெருமித களப்பில் நாச்சியார் நிற்க அரியணை தனியார் வெறுமனே நின்று அரசையை பார்த்து அமர்க என்றது. அவ்வளவுதான். அரண்மனை வளாகம் வீரநாச்சியை உலகம் புகழ்ந்தது. கொற்றவள் நாச்சியார் மகிழ்ச்சியில் திளைக்க குதூகலமானது அரண்மனை வளாகம். வந்து சேர்ந்துட்டாங்க. வாழ்க நாச்சி அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. விடுதலை பெற்றது சிவகங்கை சீமை. வென்று பெற்றவர் வேலு நாச்சியார். அரமண செம்மல் கோபால் நாயக்கர் அன்னவர் விருப்பமும் அதுவே ஆனது. அரங்குழு தலைவர் ஆன்றோர் எல்லாம் சேர்ந்து நீ வந்து பட்டம் ஆளணும் அப்படின்றத சொல்றாங்க. மரப்போர் வென்ற மாபெரும் தலைவி மனதில் கொண்டதோ எதிர்மறை கருத்து.
அரண்மனை தர்பார் அளவில் சிறியதே, ஆன்றோர் சான்றோர் அரவினை ஆற்றுவோர் அறவோர் தமக்கு போதுமானது இல்லைன்னு பெரிய பந்தல் போட்டு பெரிய அளவுல அலையென திரண்டு மக்கள் வருவர், அரண்மனை தர்பார் தாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த அரண்மனையில பதவியேற்பு விழாக்கு அவ்வளவு பெரிய வெட்ட வெளியில் வீசும் தென்றல் வெண்ணிலா வெளிச்சம் தன்னொளி பாய்ச்ச எட்டி நின்று பந்தல் பார்த்தால் எழில்மிகு அரண்மனை தன்னை ஒக்க கொட்டி வைத்த மல்லிகை போல குவிந்த மக்கள் வந்தே அமர திட்டமிட்டே பந்தல் போட தெய்வ தலைவி கட்டளையிட்டார். அப்படி தெய்வ தலைவி கட்டளையிட்டதுல வெற்றி முரசு கொட்டி முழங்கின, வீர முழுக்கம் எங்கும் கேட்டன, கொற்றவள்ள அரண்மனை குதூகலமானது, கோதையர் வண்ண கோலம் போட்டனர். அரண்மனை ஜோதிடர் டேட்டு குறிச்சு கொடுத்துட்டார். அரசியின் ராசி மகன்தான் என்பதால் அதற்கே உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, வரம் தரும் மாதம் வைகாசி திங்கள், வாய்த்த தேதி 21, அரசியார் தனக்கே ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. 56 தேசத்து அரசர்கள் மாலையக்காரர்கள் எல்லாரும் வராங்க. எல்லாரும் அரண்மனை விடவில் அழகு பந்தல பாக்குறாங்க. எல்லாரும் உட்கார்றாங்க. அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அரண்மனை தோழிகள் அரசியை சூழ அங்கேயர் கண்ணி வேலு நாச்சி அரங்கில் நுழைந்தே அளந்து கால் வைத்தாள். அரசவை சான்றோர் எழுந்து வணங்கினர். அப்படி இருக்கும்போது கண்கள் தேடின, அரசியின் கண்கள் தேடின. அன்னவர் யார் எனில் கோபால் நாயக்கர். தந்தையை ஒத்த கோபால் நாயக்கர் தன்னை நோக்கி மன்னவள் நடந்தாள். எந்தையும் தாயும் எமக்கு நீரானீர், எம்மை வாழ்த்தி அருள்க என்றாள். முந்தையர் மரபை முன்னவர் வழியை முற்றிலும் அறிந்தே அதன்படி நடந்து சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டு சிறப்புறும் ஆட்சியை நடத்துக அப்படின்னு சொல்றார். அது மாதிரி ஒவ்வொருத்தரையா வணங்கி தனக்கு உதவி செஞ்ச மருது சகோதரர்கள் அவங்க வந்தெதிர்கொண்டு காலடி விழுந்து வணங்கி எழுந்தார் மருது இருவர். செந்தமிழ் நாட்டு சிங்கம் ஒருவர், சிறுத்தை வீரர் செறிந்தவர் மருவர். இந்த இருவர் தம்மை எதிர்த்து வெல்ல பிறந்தார் இல்லை. சிந்தை வாடும் அன்னவர் கடந்து செங்கையல் விடியால் மெல்ல நடந்தாள். இப்படி இவங்களுக்கெல்லாம் இப்படியான ஒரு விழா. மன்னவன் எமக்கே மகுடம் சூடுவார், மன்னவள் எமக்கே மகுடம் சூடுவார், மதிப்புறும் பெருந்தகை கோபால் நாயக்கர் அவர் தான் இந்த மகுடத்தை சூடுவார். என்னவர் அண்ணன் திப்பு சுல்தான் எடுத்தொரு செங்கோல் கொடுத்து வாழ்த்துவார். அன்பில் விளைந்தே அறிவில் மலர்ந்த அருமை தம்பி பெரிய மருது தன்னரும் கரங்களால் இடைவாள் தருவார். தம்பி சின்னவர் வெண்குடை விரிப்பார். நமக்கு ஏறத்தாழ ராமர் பட்டாபிஷேகம் மாதிரி தோணுது. யார் யாருக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவங்க மூலமா அந்த மகுடத்தை அவள் தரிக்கிறாள். இப்படி ஒரு விழாவினை எப்படி எல்லாம் இருக்குது. இந்த நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். ஆன்றோர் சான்றோர் அரச குலத்தோர் அனைவரும் எமக்கு துணையாய் நிற்பீர். நீண்ட பயணம் நமக்கே இருக்கு, நெடிய கனவு இலக்கும் இருக்கு. ஆண்ட மன்னர் வழியில் நடப்போம், அறப்பணி யாவும் பொறுப்புடன் செய்வோம். மாண்ட மன்னர் தெய்வடிவனில் வடிவம் தன்னில் மகுடம் தன்னை சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய மன்னனுடைய காலடியில நான் இந்த மகுடத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சமர்ப்பணம் செய்யறாங்க. இப்படியான ஒரு காவியத்தை இயற்றியதுக்கு அவருக்கு என்ன ஒரு அரசாங்கம் அதை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்று 2008 இந்த அம்மாவுக்கு 5 ரூபாய் தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு எத்தனை பேருக்கும் அது தெரியும் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இதையெல்லாம் படிக்கும்போது நான் படிச்சுக்கிட்டேன். 19ஆம் தேதி 2014 மாண்புமிகு முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் மணிமண்டபம் திறந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு. அவங்க இருந்த இடத்துல நல்ல ஒரு மணிமண்டபம் காணொளி வாயிலாக திறந்து வச்சிருக்காங்க. தற்போதைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 19/9 அன்று கிண்டியில் காந்தி மண்டபம் வளாகத்தில் 50 லட்சம் பெருமானம் உள்ள மதிப்பீட்டில் இவருக்கான சிலையானது திறந்து இவரை இவர் செய்த தியாகத்தை எல்லாருக்கும் தெரிவிக்க இருக்கிறார். இப்படியான ஒரு பெண்மணியுடைய கதையை, பெண்மணியுடைய சரித்திரத்தை எனக்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நம்முடைய தளத்துக்கு மிக்க நன்றி. அனுமதித்த எழுத்தாளருக்கு மிக்க மிக்க நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எழுத்தாளர் ஏதாவது சொல்லணும்னா அவரை சொல்லலாம் சார். நம்ம ஆட்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசினா அவருக்கும் யார் யாருன்னு தெரியும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. மேடம் நம்ம கைதட்டலாம். அதாவது கவிதை நடை அவ்வளவு அழகா இருந்ததுன்னா அதை படிச்சது அதை விட அழகா இருக்கு. அந்த சரளம் அப்படியே கட 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 கடன் சரளம், அந்த தண்ணி ஓடுங்க சல 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 சலன்னு அந்த மாதிரி அப்படி படிச்சீங்க நீங்க. அதுதான் அந்த சிறப்பு. 2 வழியும் எழுதலான்னு பார்த்தா 10 வரி போறீங்க நீங்க. என்னால எழுதவே முடியல. நானும் யோசிச்சு 10 எழுத முடியல. சரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம். ஆனா அருமையா எழுதியிருக்காரு. அதை விட சிறப்பா படிச்சீங்க.
மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் உங்களுக்கு. சார், எழுத்தாளரை அழைக்கிறேன். ஐயா, நீங்க வந்து ஒரு இரு வார்த்தைகள் பேசுங்க. வெற்றிவேலன் ஐயா, நீங்க வாங்க வாங்க, உங்க மைக் ஆன் பண்ணிடுங்க. ஒலித்தடை நீக்கணுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கேக்குதாங்க? நல்லாவே. சரி சரி, மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு ஆய்வு செய்து 1 மணி நேரம் இடையறாது தொடர்மலை போல தெரிவித்தார். ஒரு நூலை ஆய்வு பண்றதுல சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், அங்க ஒரு கவிதை, இங்க ஒரு கவிதை, அதுல ஒரு 2 வரி, இதுல ஒரு 4 வரி, இதுல ஒரு வரி, அப்படித்தான் படித்து அந்த ஆய்வு பண்ணுவாங்க. இவங்க தொடக்கத்தில இருந்து கடைசி வரைக்கும் நிறைய கவிதைகள் வரிகளிலேயே அந்த ஆய்வு முடிச்சாங்க. அதுல நீங்க பேசு. நீங்க பேசுறது கேட்கலைங்கய்யா. நீங்க பேசுங்க. பேசல சார், நீங்க பேசுங்க. ஏன் எழுதுனா, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கூட அந்த காவியத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும். அவ்வளவு எளிமையா எழுதுறதுனால அவங்க கவிதை வரியில படிச்சுட்டு தொடர்ந்து போனாங்க. அது எல்லாருக்குமே புரியக்கூடியதா இருந்ததுனால அது செய்யுள் நடையில இல்லைங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்னு, இதுல நிறைய, இது வந்து 522 பக்கம், 522 பக்கத்தை வந்து 1 மணி நேரத்துல அதை சுருக்கி பண்றதுக்கு அதுக்கு தனி திறமை வேணும். அந்த திறமையும் அந்த சொல்ல ஆட்சியும், அந்த கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்டும் மொழிவதாம் சொல்லணும் வள்ளுவர் சொன்னதை போல அதை கேட்கக்கூடிய பாணியில அவங்க பேசியிருக்காங்க. இதுல என்னுடைய கருத்தை ஒரு 2 எத்தனை நிமிஷம் ஐயா பேசலாம்? நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசலாம் ஐயா. நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், நாங்க கேட்போம். கேக்குறேன். சரி, இப்ப நான் வந்து அவங்க தொடக்கத்துல சொன்னாங்க, அந்த அணிந்துரை யாராரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா கொடுத்ததுல 3 பேருடைய அணிந்துரையை அவங்க சொல்லிட்டு 3-4 பேர் அணிந்துரை, எல்லாருடைய அணிந்துரையுமே அவங்க தொட்டு பேசியிருக்காங்க. அதுல நான் 3 காவியங்கள் படைத்திருக்கின்ற செய்தி அந்த அணிந்துரைகளில வருது. அந்த 3 காவியங்கள 3வது காவியம் அந்த வேலுநாச்சியார். 50 காப்பியங்களில் ஒரு காவியம் வந்து சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை முழுமையாவே நான் வந்து கண்ணகி காவியம்னு, இந்த அந்த காலத்து நடையில இருந்து எல்லாமே இந்த காலத்து நடை, இப்ப நான் எழுதியிருக்கேன் வேலுநாச்சியார் காவியம், அதே மாதிரி அந்த நடையிலேயே சிலப்பதிகாரத்தை முழுமையா நான் எழுதியிருக்கேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காவியங்கள்லாம் எழுதுறதுக்கு என்ன அடிப்படை அப்படிங்கிறது அந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். எனக்கு இந்த காவியம் எழுதணும், இப்படி நிறைய படைப்புகள்லாம் எழுதணுங்கிறாக்க அந்த நோக்கத்துல நான் இல்லை. ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நான் வந்து இலக்கியத்தை தோட்டம் வாழ்த்து அதுன்னு எழுதிக்கிட்டு இருந்தேன் தவிர பெரிய படைப்பாளிங்கிற நினைப்பும் எனக்கு இல்லை. அந்த ஆற்றல் எனக்குள் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இந்த காவியம் படைக்கிற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து நிறுத்தின பிரமுகர்கள் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து திருநாவுக்கரசர், முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசர். அவர் தான் வந்து நீங்க காவியம் எழுதுங்கன்னு சொல்லி என்னை வற்புறுத்துற பொழுது, இல்ல எனக்கு திறமையெல்லாம் இல்லை, நான் வந்து சாதாரண சொன்னா அவர் கேட்கல. அவர் ஒரு அமைச்சர் நிலையில இருந்து சொல்றப்போ அது ஒரு உத்தரவு மாதிரி. அது எனக்கு, நான் மிக சாதாரண அது. அவர் சொல்லி அதை மறுக்க முடியல என்னால. இல்ல உங்கள்ட்ட திறமையெல்லாம் இருக்கு, உங்க கவிதை, என்னுடைய பல நூல்கள் அவர் தான் வெளியிட்டு இருக்காரு. அதுல அந்த கவிதை வரி எல்லாம் சொல்லி என்னை பற்றி அந்த நூல் வெளியீட்டு விழாக்கள்ல பேசினாவே நடராஜில இருந்து சிலம்பொழி செல்லப்பண்ண, ஈரோடு தமிழன்பம் போன்ற தமிழறிஞர்கள் எல்லாம் என்னுடைய கவிதையை எப்படி எல்லாம் புகழ்ந்தாருங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, உங்களுக்கு அதுல ஒரு அந்த நூல் கண்ணதாசன் கவிதை வாசங்கிற ஒரு நூலை வெளியிட்ட அவர் பேசுறப்ப வெளியிட்டாரு. அதுல சொல்றாரு, அதுல வந்து அந்த நூலை திறனாய்வு பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கவிதை நடராஜன்.
அவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், மிகப்பெரிய தமிழறிஞர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் என்ன பண்ணாரா, தென்னாலி பண்றப்போ ஒரு வார்த்தை கண்ணதாசன் கவிதையும் என் கவிதையும் ஒப்பிட்டு சொல்லி அது கண்ணதாசன் மாதிரியே இவர் எழுதுறாரு அப்படின்னு ஆடியன்ஸ்ட கேட்டு அந்த இடத்த அவர் இல்லைங்கிற குறையை நீக்கி விட்டாரெல்லாம் பேசினாரு. அதெல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு சொல்றாரு, அதே நடராஜனே சொல்லிட்டாரு, நீங்க கண்ணதாசன் இடத்தை நிரப்பிட்டீங்கன்னு, அதனால நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எழுதுனாரு. அதான் முதல் காவியம். அது பரமாத்மா வந்துருச்சு. இந்த ரெண்டாவது காவியம் கண்ணகி காவியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது துணைவேந்தர் ஈ சுந்தரமூர்த்தி அவருடைய அறிவுரை. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பழைய இலக்கியங்கள் எல்லாம் வந்து படிக்க முடியாது. இப்ப பழைய செய்திகள் இப்ப இருக்கிறவங்களுக்கு அது புரியாது, அந்த தமிழ் புரியாது. ஒரே வச்சு படிச்சாலும் கூட புரியுறது இல்லை. அதெல்லாம் எளிமைப்படுத்தி இப்ப வந்து 21ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு அதெல்லாம் மடைமாற்றம் எழுதினா பயனுள்ளதா இருக்கும்னா, ஒரு யதார்த்தம் மேடையில பேசினாத தவிர என்ன அந்த மாதிரி எழுதுங்கன்னு சொல்லல. எனக்கு அந்த காலத்துல அவரோட அவ்வளவு நெருக்கமும் இல்லை. இப்ப நெருக்கமான பழக்கமாயிருச்சு அவரு. அப்போ அந்த பழக்கமும் இல்லை. நான் ஒரு ஆடியன்ஸ் எல்லாரோட உட்காந்து கேட்டேன். அவர் சொன்ன அந்த இதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு எனக்கு மனசுல தோணுச்சு. அப்படின்னு வந்ததுதான் கண்ணகி காவியம். சிலப்பதிகாரத்தை முழுமையாக அந்த காவியத்தை இந்த நடையில எழுதி 21ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு மடைமாற்றம் செய்து எழுதுவது கண்ணகி காவியம். ஆனா இந்த ரெண்டு காவியங்களையும் படைப்பதற்கு 2 பேர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் 3வது காவியமான வேலுநாச்சியார் காவியத்தை நான் எழுதுவதற்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அதுக்கும் ஒருத்தர் காரணம் இருந்தார். அவர் யாருன்னா, அதான் ஜான்சி ராணி. அந்த ஜான்சி ராணியும் சுதந்திர போராட்ட வீராங்கனை, வேலுநாச்சியாரும் சுதந்திர போராட்ட வீராங்கனை. ஜான்சி ராணிக்கு முன்னால் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவள் வேலுநாச்சியார். 2 பேருமே போர்க்களத்துல இறங்கி வாழேந்தி வேலேந்தி போர் புரிந்தார்கள். போர்ல வந்து ஜான்சி ராணி போர்க்களத்துல இறந்து விடுங்க. வேலுநாச்சியார் வெற்றி பெற்று வெள்ளையரை தோற்கடித்து அடிமை நாட்டை மீட்டெடுத்து முடிசூடி 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார். அந்த வேலுநாச்சியார் எதுக்கு போராடினாருங்கிறது சொல்லணும். வேலுநாச்சியார் வந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடவில்லை. வேற எதற்காக போராடினார்? எதற்காக போர்க்களத்திற்கு வந்தார்? எதற்காக உயிரை விட்டால்? இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் என்றால், அவளுக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லாததுனால ஒரு தத்தை எடுத்து இளவரசு பட்டம் சூட்டி அரசனாக்கினாங்க. அதே அந்த காலத்து அரசு, ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆங்கில அரசனுடைய சட்டத்தின்படி வாரிசு இல்லாதவர்களுடைய நாட்டை அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத அவங்க ஆங்கிலேயர் சட்டம். அந்த சட்டப்படி ஜான்சி ராணியிடம் நாட்டை கேட்கிற போது கொடுக்க முடியாது என்று மறுத்தால், கொடுக்க முடியாது என்றால் அவர் படையெடுத்தார்கள். படையில போர்க்களத்தில் 2 பேருக்கும் போர் நடந்தது. அவர் போர்க்களத்திலே இறந்து விட்டார். ஆக அவர் வாரிசுக்காக போராடினாலே தவிர நாட்டின் சுதந்திரத்துக்காக இல்லை. ஆனால் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவள் வேலுநாச்சி. இது வந்து வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து வேலுநாச்சியாருக்கு உள்ள புகழ் அளவுக்கு இது ஜான்சி ராணிக்கு உள்ள புகழ் அளவுக்கு வேலுநாச்சியாருக்கு இல்லை. மக்களிடத்துல அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவளை பற்றியான ஒரு புரிதல் இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் ஜான்சி ராணியை தூக்கி பிடித்த அளவிற்கு வேலுநாச்சியை முன்னிறுத்தவில்லை, தூக்கி பிடிக்கவில்லை. ஒரு இருட்டறையை வைத்துவிட்டார். இந்த 2 வரலாறுகளை படித்ததனால் ஏற்பட்ட தாக்கத்தின் அடிப்படையில் எடுத்ததுதான் இந்த வேலுநாச்சியார் காவியம். ஆனால் அந்த 2 காவியங்கள், தேவர் காவியம் கண்ணகி காவியத்தை காட்டிலும் இது இவ்வளவு பெரிய பேரையும் புகழையும் எனக்கு கொடுக்கும் என்று நான் எழுதுகிற பொழுதோ அல்லது எழுதுவதற்கு முன்னாலும் நான் சிந்தித்ததும் இல்லை. எழுதியதற்கு பிறகு அதை பற்றி நினைத்ததும் இல்லை. அந்த காவியங்களை போல இது ஒரு வரலாற்று காவியத்தை நாம் படைத்திருக்கிறோம், நம்மளால ஆனது என்று. ஆனால் இந்த காவியம் அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொல்றது போல தமிழக அரசு 50,000 ரூபாய் இந்த வேலுநாச்சியார் பரிசு கொடுத்திருக்கிறார்.
புதுக்கோட்டை தமிழ் சங்கம், அந்த சங்கத்துல முதல் பரிசு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்கிறது. இது ஒரு வரவு இருக்க. இந்த வேலுநாச்சியார் காவிய நூல் வெளியிட்ட பிறகு வேலுநாச்சியார் பேசு பொருளாகி எங்கு பார்த்தாலும் வேலுநாச்சியார் பற்றி பேசுவது, எழுதுவது, அவரை பற்றிய செய்திகளை வெளியிடுவதுங்கிறது இயல்பாக வந்துவிட்டது. கடந்த ஆண்டு 2024 பிப்ரவரி 25 வேலுநாச்சியார் காவியம் சென்னையிலே வெளியிடுகிறது திருநாவுக்கரசர். அந்த விழாவிற்கு தலைமை தாங்கினவர் சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள். சுரேஷ்குமார் அந்த தலைமை உரையிலே பேசுகிற பொழுது அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள்? வேலுநாச்சியாருடைய பெருமை அருமைகளுக்கு நான் சொன்னேன், 2 பேருக்கும் உள்ள ஜான்சி ராணி வேலுநாச்சியாருக்கு கம்பாரிசன் எல்லாம் சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ராணிக்கு சென்னையில, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே சிலையை வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார். அந்த செய்தி மறுநாள் எல்லா பத்திரிகைகளிலும் வருது. தினமணியிலிருந்து மற்ற பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வருகிறது. ஊடகங்கள் அதை வெளிப்படுத்துகின்றன. அடுத்த ஒரு 2 மாதத்தில் முதலமைச்சர் அறிவிக்கிறார், நீதியரசருடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறது, வேலுநாச்சியாருக்கு சென்னையில் விரைவில் சிலை அமைக்கப்படுகிறது, 50 லட்சம் ரூபாய். அந்த 50 லட்சம் ரூபாய் செய்தியெல்லாம் அவங்க நம்ம பேசுறப்ப சொல்றாங்க. கிண்டியில காந்தி மண்டபத்துல பண்றாங்கிற செய்திய பிரேமாமா சொன்னாங்க. ஆனா அது எங்கே தொடங்குச்சுன்னா என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் தொடங்கு. அந்த புள்ளியிலிருந்து தொடர்ந்து அது வளர்ந்து வந்தது. இன்றைக்கு ஒரு செய்தி தினமலர்ல வந்திருக்கிறது. தயவு செய்து தினமலர் வாங்குறவர்கள் அல்லது படிக்கிறவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தினமலர்கள் எழுதுகிறார்கள், வேலுநாச்சியாருடைய சிலை அமைப்பதில் இந்த அரசு மும்முரம் காட்டுகிறது, வேலை தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கு. இது என்னுடைய படைப்பால் வந்ததுதானே தவிர அதற்கு முன்னால் அந்த வரலாறு இருக்கு. பலரும் பல நூல்கள் எழுதியிருக்காங்க, கட்டுரை நூல்களாக, சின்ன நூல்களாக. ஜீவபாரதி எல்லாம் அதெல்லாம் எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஜீவபாரதியுடைய எழுத்தாளர் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அறிமுகமானால் வேலுநாச்சியார். அந்த வரலாறு அதை படிச்சுதான் நான் அதை எழுதணும்னு எனக்கு தோன்றது. காரணம், எனக்கு முன்னோடியா இருந்தவர் என்னுடைய நண்பர் ஜீவபாரதி தான். ஆனாலும் கூட அவள் காவிய தலைவியாக நாம் படைத்ததற்கு பிறகுதான் அவளுக்கான ஒரு மரியாதை இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் வரலாறு. அந்த நிறைய நூல்கள் எனக்கு இதுவரைக்கும் நான் 18 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 18 நூல்கள்ல அதிகமான விற்பனையான நூல் எது என்று கேட்டீங்களா, வேலுநாச்சியார் காவியம் தான். இப்போ போன இதுல கூட திறமணியில அந்த செய்தி வந்தது, அந்த நூல் ஆய்வு வேலுநாச்சியார். அதை படிச்சுட்டு ஒரு 7-10 பேர் போன் பண்ணி நூல் அனுப்ப சொல்லி வாங்கினாங்க. அது இந்த இதுல இந்த நூல் எழுதுவதற்கான நான் சொல்ற காரணங்கள். அதுக்கப்புறம் இந்த கவிதையை பத்தி, இந்த நூலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும், கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கவிதைகள்ல இப்ப கவிதை அந்த வரலாறை கவிதையிலேயே படிச்சு அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. எங்கேயும் ஒரு திணறல் இல்லை, திக்கு இல்லை. சில மழை அடைமழை பொழிஞ்சது மாதிரி பொழிஞ்சாங்க. அப்படியே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. ஆனால் அந்த கவிதை வரியில் உள்ள சில செய்திகள் அல்லது நகைச்சுவைகள் அவங்க கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல நிறைய செய்திகள். அதுல ஒரு செய்தி நான் சோதிச்சு எழுதுனது. இப்ப நான் சாதாரண ஆளு, நான் ஒரு பெரிய புலவர், கம்பெனில புகழேந்தி இல்லை, அந்த மாதிரி பெரிய புலவர்கள் என்ற கட்டங்கள்லாம் இல்லாத ஒரு காலத்துல நான் அதை எழுதுனேன். நிறைய காவியங்கள் எழுதியிருக்கேன், நிறைய எல்லா நூல்களும் மரபு கவிதைகள் தான் எழுதுவேன் என்பது ஒரு புறம் இருக்க, என்னை பரிசோதனை செய்து கொள்வதற்காக சில கவிதைகளை நான் கையாண்டேன்.
அதுல அம்மா பேசுறப்போ அந்த அம்மாவுக்கு ஆசிரியர் நியமிக்கிறாங்க, தமிழ் செல்வன்னு. அந்த ஆசிரியருக்கு தட்சணையாக கொடுக்கக்கூடியது. அதுல வந்து நிறைய அரிசி, காய்கறிகள், என்னென்ன பேட்டி சட்டை இதெல்லாம் அத்தனையும். அது என்னென்ன வகையான காய்கறிகள் கொடுக்குறாங்கிறதுன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கு. அது ஏன் நான் எழுதுனேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே நான் எனக்கு தெரியும், இப்ப என்ன பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கிறப்போ ஆசிரியர் வீட்டுல வந்து அவருக்கு அந்த பச்சரிசி இலையில போட்டு அதில் ஆனா ஊனெல்லாம் எழுத சொல்லி, அப்புறம் அந்த பச்சரிசியோடு காய்கறி எல்லாம் வச்சு ஒரு பையில கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த நினைவு எனக்கு இருந்தது. அது மாதிரிலாம் அவங்க அரண்மனையிலையும் அந்த அம்மாவுக்கு ஆசிரியர் கொடுக்குறப்ப ஒரு 10-15 காய்கறிகள், எல்லா காய்கறியையும் நான் சொல்லியிருக்கேன். அதுல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. கறிவேப்பிலையில இருந்து பெரிய காய்கறி, சின்ன காய்கறி எல்லாத்தையுமே சொல்லுங்க இன்னென்ன காய்கறி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ அதை ஏன் நான் எழுதுனேன்னா, இத்தனை வகையான காய்களை யாருக்குள்ள இழக்க முடியுமா நம்மளால? இலக்கணத்துக்குள்ள கொண்டு வரணும். அதை என்னை பரிசோதிக்கிறதுக்காக என்னுடைய யாப்பு திறன் என்னங்கிறதை நான் என்னை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வதற்காக அதை எழுதுனேன். அத்தனை காய்களையும் யாப்புக்குள்ள கொண்டு வந்து அந்த எழுதுனேன். இன்னொரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இது சிவகங்கையில இருந்து ராமநாதபுரம் போறாங்க நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக. அப்ப நிறைய வண்டிகள்ல சாப்பாடெல்லாம், அது ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க, ஏகப்பட்ட வண்டிகள், அதெல்லாம் எண்ணிக்கைலாம் அது சொல்லியிருக்கேன். அதுல சாப்பாட்டுக்கு என்னென்ன கொண்டு போறாங்க அப்படிங்கிறத, இது ஆக்குறதுக்கு முன்னால உள்ள காய்கள், இந்த காய்களை ஆக்குனதுக்கு அப்புறம் உள்ள கறி காய்கள் என்னென்ன கூட்டு, பொரியல், என்னென்ன குழம்பு, அதுல குழம்புல என்ன இருக்கு, சாம்பார்ல என்ன இருக்கு அப்படின்னு கருவேப்பிலை வரைக்கும், ஊறுகாய் வரைக்கும் அதுல சொல்லுவேன் அத்தனை. சரி, அது முதல் அப்புறம் என்னாச்சுன்னா வந்து எல்லாருமே வந்து நம்ம சைவத்தையும் சொல்லிட்டோம், அசைவமும் சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, இவங்க வந்து இந்த வேலுநாச்சியாருடைய கணவர் இறந்ததுக்கு பிறகு அங்கிருந்து தப்பிச்சு அவங்க விப்பாச்சி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. யாராரு ஒரு அந்த மருது சகோதரர்கள், இவரு, அந்த தாண்டவராயன் பிள்ளை, எல்லாருமே இப்ப போறப்ப இரவு வந்துருந்து, இரவு வந்து மேலூர்ல தங்குறாங்க. மேலூர்ல இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு அவங்க சாப்பாடுலாம் போட்டு தங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையில அவங்களுக்கு சாப்பாடு கட்டி அனுப்புறாங்க. அவங்க காலையில பிரயாணத்தை தொடங்குறாங்க, மதியம் சாப்பிடுவதற்காக வண்டியில ஏகப்பட்டது கட்டி அனுப்புறாங்க. அந்த அங்க போய் ஒரு இடத்துல வழியில உட்கார்ந்து பிரிச்சு அவங்க சாப்பிடுறாங்க. அந்த சாப்பாடுல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா, தரையில இருக்கிறது, தண்ணியில இருக்கிறது, ஆகாயத்துல பறக்கிறது, அத்தனை மாம்சங்கள்ல என்னென்ன இருக்கிறவன் அத்தனையும் சொல்லி அதை கொண்டு வந்து அதை இலக்கணத்துக்குள்ள கட்டுப்படுத்துறதுக்காக சொன்னா, அது படிப்பவங்களுக்கு அது ஒரு சுவையாக இருக்குங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இந்த பொண்ணு வந்து வேலுநாச்சி வயசுக்கு வர்றது வீட்டுல இல்லை. பெரும்பகுதி கிராமங்கள் எல்லாம் பொண்ணுகள் வீட்டுல வயசுக்கு வர்றது அதிகமா இருக்காது. எங்கேயாவது வெளியில வயக்காடு, தோட்டங்கள், வெளியில போடுறாங்க, எல்லாரும் நடக்கும். அது மாதிரி இது ஒரு பார்க்ல தோழியோட விளையாண்டுட்டு இருக்கப்போதான் இது வயசுக்கு வந்துருக்கு. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுன்னா குச்சி கட்டுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ மாறி போச்சு. அதுக்காக எழுதுனேன். குச்சி கட்டுறதுன்னா என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக அந்த செய்தியை நான் இங்க பதிவு பண்ணேன். குச்சி கட்டுறதுங்கிறது தாய் மாமன் வந்து தென்னை மட்டையில ஓலை பின்னி அதுல வந்து குச்சி கட்டுற இது வந்து இப்ப நிறைய பேருக்கு மறந்து போச்சுங்கிறதுக்காக அந்த செய்தி அதுல நான் சேர்த்தேன். அடுத்து இவங்க வெற்றி பெற்று முடிசூடி இது பண்றப்ப அரண்மனை, சிவகங்கை அரண்மனைக்கெல்லாம் வெள்ளை அடிச்செல்லாம் பண்றாங்க. வேலுநாச்சியார் வந்து பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லப்பா உங்களை முடிசூட்டு விழா இருக்குல்ல, அதனால எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துற மாதிரி. அப்ப அந்த அம்மா சொல்றது, பொதுமக்கள் மத்தியில எனக்கு முடிசூடணும். பழைய மாதிரி அட்டாணி மந்தவர்த்தி, அமைச்சர்கள், தளபதிகள், ராணுவ வீரர்கள் இவங்களை வச்சுட்டு முடிச்சு விடுறது இல்லை. ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால எனக்கு முடிச்சு விடணும்னா நீங்க
அதுக்கான பந்தலை போட்டு மக்களை கூப்பிட்டு எனக்கு முடிச்சு விடணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்காகத்தான் அந்த பந்தல் போடுறாங்க. அந்த பந்தலை இந்த அம்மா தான் பார்வையிடு. அதனால அப்புறம் அதுக்கு மாதிரி போட்டு முடிச்சு விடுறாங்க. முடிச்சு விட்டு விழாவில் அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, யாருமே இல்ல, தன்னை வளர்த்து காப்பாற்றிய அமைச்சரும் இல்லை, தாண்டவரான் பிள்ளை கூட இல்லை. அந்த பாதுகாப்பாக இருந்த மருது சகோதரர்கள் இருவரும் அடுத்து விருப்பாட்சியில தனக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிய கோபால் நாயக்கர் தான் இருக்காங்க. அப்போ இருக்கிறதுல அந்த பெரியவர் கோபால் நாயக்கர் இல்லைன்னா அந்த நாட்டை மீட்டிருக்க முடியாது. அவர் கொடுத்த படைகள், அவர் செய்த உதவி. பெரியவர் அவர் 72 பாளையங்களுக்கு அவர் தலைவர். அவர் ஒரு பாளையக்காரர். 72 பாளையங்களுக்கு அவர் தலைவர். அவர் தூக்கு போட்ட இடத்துல எல்லாம் நான் போய் நின்று அந்த படம் தான் எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன். அந்த தூக்கு போட்ட இடத்துல நான் நிக்கிறப்போ என் கண் கலங்கிச்சு. அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்கோம், இந்த இடம் தான் புளியமரம் நின்ன இடம், இந்த புளியமரத்துலதான் கோபால் நாயக்கரை தூக்கிலிட்டார்கள் என்று செய்தி அதுக்கு இருக்கு. அதை பார்த்த உடனே உண்மையிலே கண் கலங்கிச்சு. அப்படிப்பட்ட பெரியவர், அவரை கூப்பிட்டு முடிச்சு விடுறதுக்கு அந்தமா கூப்பிட்டு. அதே போல இந்த ராமாயணத்துல ராமனுக்கு காட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிச்சு கொடுக்குறப்ப ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி மருது சகோதரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த முடிச்சு விட்டுறல. கடைசியாக நான் எல்லாம் முடிச்சு முடிச்சு விட்டுறோட முடிச்சிடலான்ட்டு நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் முடிச்சு நான் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, ப்ரெஸ்ல ஓடிட்டு இருக்கு மேட்டு. அப்புறம் ஒரு யோசனை கடைசியில எனக்கு என்ன வந்ததுன்னா, முடிச்சு விடுறவங்க மக்களுக்குன்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. இப்போ முதலமைச்சரை பதவி ஏற்றாருன்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அம்மா ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கவிதை பண்ணேன். அந்த கவிதையில தான் அந்த அம்மா, அது எனக்கு ரொம்ப ஒழுக்கமான கவிதை. அது அந்த கவிதையை நான் எழுதுறப்போ அந்த வரலாறு அந்த அம்மா சொல்லுது, நான் இப்படித்தான் இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணாங்க, இவங்களால நான் இப்படி இந்த நிலைக்கு வந்தேன் அப்படியெல்லாம் சொல்லி அதுல அவருடைய அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, அவருடைய படை தளபதிகள் சின்ன மருது, பெரிய மருது, இப்படி அவங்களெல்லாம் நன்றி சொல்லி அதுக்கப்புறம் அந்த இனிமே யாராவது எனக்கு உதவியா இருக்கணும், ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் எனக்கு உதவியா இருக்கணும். கடைசி கவிதையை நான் முடிச்சேன். அந்த கவிதையை அது சொல்ற பொழுதும் கூட அது ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய வாசகங்கள். அந்த கவிதையை தயவு செய்து திருப்பி யாராவது ஒரு நாள் படிச்சு பாருங்க. ரொம்ப அந்த அம்மா நெகிழ்ந்து பேசக்கூடியதை கவிதையில கொண்டு காட்டி 2-3 இடத்துல நான் கண்டு கலங்கியிருக்கேன் அந்த கவிதையை எழுதுகிறது. வேலுநாச்சியாருடைய கணவர் கொலைக்களத்துல மாண்டு கிடக்கிற பொழுது வேலுநாச்சியார் அவரை தூக்கி மடியில போட்டுவிட்டு அந்த அம்மா சொல்லி அழுது பாருங்க. 16, 19, 23 பாடல், 23 பாடல்களும் அதுல அந்த கிராமத்துல ஒப்பாரிகள் சொல்லி அழுவாங்க பாருங்க. அதே மாதிரி இலக்கிய நகல்கள் இலக்கியமாக்கி அதை அந்த சோகத்தை எழுதுனதுதான். அந்த இடங்கள் எல்லாம் நான் எழுதுறப்போ உண்மையிலேயே ரொம்ப கண் கலங்கி தான் எழுதினேன். அதனால அது ரொம்ப உயிர் பிடிக்கிறது. அந்த இடத்த படிக்கிறவங்க கூட, இப்போ ராவணனுடைய மகன் இந்திரசித்து இறந்து போறான், நந்தோதரி மடியில போட்டு அழுகிறான். அப்ப கூட அவர் தன்னுடைய மகனை பற்றியான ஒரு 6 பாடல்கள் மட்டும்தான் அதுல இருக்கு ராமாயணத்துல. அதுவும் ஒரு கொலைக்களம் தான். அந்த கொலைக்களத்துல அவர் அழுகிறப்ப 6 பாடல்கள் தான் இருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல கோவலன் மாண்ட இடத்துல போய் கண்ணகி அவனை தூக்கி மடியில போட்டு கண்ணகி அழுகிறான். அங்க பாத்தீங்கன்னா 5 பாட்டு தான் இருக்கு. ஆனால் நான் இந்த இடம் மாத்திரம் 23 நான் எழுத அந்த பாட்டு இருக்கும். அந்த சோகம், அந்த இடங்கள்லாம் ரொம்ப நெக்குருகி நான் எழுதுனது. அதை போல இன்னொரு தாண்டவராயன் பிள்ளை அமைச்சர் தலைமறைவாகிட்டார். இந்தம்மா வெப்பாச்சில தலைமறைவாகிட்டார், வேற ஒரு இடத்துல தலைமறைவாகிட்டார். இப்ப மாதிரி போக்குவரத்து போன் அந்த மாதிரிலாம் வசதி இல்லாத காலத்துல
ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாது இல்ல, ரகசியமா தான் ஆளுகளை அனுப்பிச்சு சந்திச்சுட்டு இருந்தாங்க. அந்த அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியே கொஞ்சம் சில நாளைக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு கிடைக்குது. உங்களுடைய அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை இறந்து விட்டாரு. அப்ப அந்த அம்மா அவரை நினைச்சு சொல்லி அழுகுது பாருங்க. அந்த அழுகையை நான் கவிதையாக்கிருக்கேன். அந்த கவிதையை தகவல் அந்த அம்மா அவர் சொன்னாங்களே தவிர நான் எந்த மாதிரி சொல்லியிருக்கேங்கிறத அந்த அம்மா அதை சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்கதான் தூக்குறாங்க போடலாம். ஆமா அதனால இந்த அந்த ரொம்ப பல இடத்துல நான் நெகிழ்ந்து எழுதுனது. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு வாசகர்களுக்கு சொல்ல விரும்புறேன். ராணியாக இருந்தால் பிற்காலத்துல அந்த நாட்டை ஆள்றப்போ அவ எப்படி இருப்பாங்கிறதுக்கு முன்கூட்டியே அதை சொல்லணுங்கிறதுக்காக இளமை பருவத்துல அவ மக்களோடு எப்படி இருந்தா. ஒரு வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்துல அந்த மக்களுக்காக அவர் செய்த உதவிகள், வயற்காட்டுகள்ல போய் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோடு சகசமாக பழகுவது, வயல்ல நாத்து நடுறவங்களோட அந்த மாதிரி அந்த பக்குவம் இளமையிலேயே வந்துருச்சுன்னு காட்டணுங்கிறதுக்காக அந்த இயற்கை காணல் ஒரு இதை படைச்சு கொண்டு போய் அந்த இளமை பருவத்துல இந்த மக்களை நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுக்காக அதையெல்லாம் நான் முன்கூட்டியே அதை சொல்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரிதான் அந்த அம்மாவுக்கு நெருக்கடி அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு மக்கள் படைதான் பெரிய படம். அவங்க இராணுவத்தை சேர்த்தது மற்றது ஐதர் அலி கொடுத்த படைகளை காட்டிட்டு பெரும்படை எதுவும் கேட்டீங்கன்னா பொதுமக்களுடைய படைதான். அந்த படை திரட்டுவதற்கு அவருக்கு இளமையிலே ஏற்பட்ட அந்த அனுபவங்கள், அவருக்கு எடுத்துக்கொண்ட போர் பயிற்சிகள், இதெல்லாம் திட்டமிட்டு அதை வடிவமைச்சு அந்த காவியத்தை பண்ணுனேன். அம்மா பிரேமாலாம் சாதாரண ஆளு இல்லை. அவங்க எல்லாம் உத்தியோகத்திலே பெரிய உத்தியோகம்லாம் பார்த்துருக்காங்க. அது எல்லாருமே பார்க்கலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பெரிய இலக்கிய தாக்கம் இருக்கு, இலக்கியத்துல பேசுறாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த அம்மா பெரிய உத்தியோகத்துல இருந்தவங்க கூட இப்ப இதுக்கு முன்னாலே என்னுடைய அமைப்புல பேசினாங்க. இப்போ இந்த நூலை அவங்க ஆய்வு பண்ணிருக்கிறத பாக்குறப்போ அந்த நூல்ல கரைச்சிட்டாங்க. வேலு நாச்சியார் காவியத்துல கரைச்சு தன்னை மறந்து வரி வரியா வார்த்தை வார்த்தையா ரசிச்சு அதுக்கப்புறம் வெளியில மத்தவங்களுக்கு தான் ரசிச்சதை தான் சுவைத்ததை மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த ஆய்வு ஜூமை அவங்க ஏற்படுத்தி இன்னைக்கு காலையில எனக்கு சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு மாலையில நிகழ்ச்சியில நான் வேலுநாச்சியார் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை இதயம் கணித்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது. ஐயா அவர்கள் பேர் எனக்கு நினைவு கொள்ள நாராயணனா இதை இந்த ஸ்டீபன் சார் ஐயா அம்மா உங்களுக்கும் என்னுடைய மனம் கணித்த மனம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு இதை மக்களிடம் கொண்டே சேர்த்திருக்கிறார்கள். இதை பற்றிய நான் என்னுடைய கருத்தையும் சொல்வதற்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா நீங்க ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களோட அனுபவங்களை பகிர்ந்தீங்க. நன்றி. மற்றவர்கள் பேசலாம். யார் யார் பேசுறீங்களோ கை டக்கு டக்குன்னு பேசுவோம். எவ்வளவு பேரு இன்னைக்கு இந்த ஜூம்ல கலந்துருக்காங்க ஐயா? நாங்க இன்னைக்கு ஒரு 28 பேர் கலந்துட்டாங்க. இல்ல நானே ஒரு 100 பேருக்கு மேல அனுப்பியிருக்கேன் என்னுடைய இதுல. 28 பேர் வந்திருந்தாங்க. பார்ப்போம், கொஞ்சம் பேசுவாங்க. லைவா போகும், அதுலயும் பாத்துப்பாங்க. வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். முதல்ல பிரேமா மேடத்துக்கு என்னுடைய மிக மிக அருமையாக ரொம்ப நல்லா சொன்னீங்க.
அது எக்ஸலண்ட். அது வந்து இதை விவரிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக கவிதை இதெல்லாம் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் நம்ம உரை ஆசிரியர், அந்த எழுத்து ஆசிரியர், அவரும் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அந்த எப்படி அதை கவிதையோடு கொண்டு போனீங்கங்கிறது, அந்த க்ரியேட்டிவிட்டி, அதை வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஏன்னா வந்து வெறும்னா உரைநடையாக சொல்லியிருந்தா கூட இவ்வளோ அழகாக இருந்திருக்காது. இந்த அழகு வெளியில் வந்ததுக்கு காரணமே கவிதை தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இன்னொன்று வந்து நாங்கள் வந்து அமெரிக்காலேருந்து பேசுகிறேன். என்னுடைய எங்கள் தமிழ் பள்ளி நடத்துகிறோம் இங்கே. அதில் வந்து வேலு நாச்சியாரோட நாடகத்தை போட்டாங்க. அந்த காளியார் கோவில் மாதிரியே செட்டப் வச்சு அதுக்குள்ளே போய் ஒரு ஒயிட் இந்த பிரிட்டிஷ் மேன் ஆங்கிலேயர் வராப்புலையும் கத்தியை வச்சு குத்துறாப்புலையும் எல்லாமே அப்படியே பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் எங்களுடைய சிலபஸ்லையும் இருந்தது, ரொம்பவே தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து இது வந்து நம்ம நாட்டில் இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ ஒரு 30 வருஷமா இல்லை தெரியல, அதுக்கு முந்தி ஒன்றுமே பண்ணலை. இதுக்கு வந்து இவங்க எடுத்துட்டு இருக்கிற எல்லா முயற்சிகளும் நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அடுத்த தலைமுறையினருக்கு இது எப்படி இந்த மாதிரி ஒரு பிரேவ் உமன், அதாவது அவங்க பிரேவ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய நாட்டுப்பற்று, அவங்க எவ்வளவு டேலண்டடாக இருந்திருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜும் நம்ம இப்போ இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு கவலைப்படுறோம், ஆனால் அவங்க வந்து எத்தனை மொழிகளில் பேசியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உரிமை, பெண்ணு வந்து எவ்வளோ முன்னால் வந்திருக்கிறாங்கங்கிறத எடுத்துக்காட்டே இவங்க தான். மிக அற்புதம். மிக்க மிக்க பாராட்டுகள் பிரேமா மேடத்துக்கும் உங்களுக்கும். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி மேடம். நன்றி. வினயதீர்த்தன் சார் வாங்க. வினயதீர்த்தன் சார் வாங்க. சார் பொதிகை செல்வராஜ் சார் நீங்க வாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், பொதிகை செல்வராஜன் பேசுறேன். பேசுங்க. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஐயா வெற்றிவேலனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கவிதை எழுத வேணும், இலக்கண மரபோட எழுத வேணும்னா ஐயா புத்தகத்தை எடுத்து அவர் கவிதைகளை படிச்சா போதும். நீங்க பழைய சங்ககால பாடல்களை தான் படிக்க வேண்டியும் என்ற அவசியம் இல்லை. கவிதைகளை மரபோடு எப்படி எளிமையாக எழுதுவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கருத்துக்களை எப்படி புதிய நடையில் புதிய வார்த்தைகளை, எளிதான வார்த்தைகளை எப்படி கவிதையில் புகுத்த வேண்டும் என்பதில் ஐயா மிகவும் வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். சங்ககால பாடல்கள் மரபு கவிதைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால், இன்றைக்கு மரபு கவிதையே நாம் வெற்றிவேலனார் அவருடைய கவிதையிலிருந்து ஒரு வழிநூலாக அதை எடுத்து நாம் பின்பற்றி கொள்ளலாம். அது அம்மா அவர்கள் அந்த புத்தகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அப்படி அறிவு மாதிரி பேசினாங்கிறத கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே அவங்க இந்த நூலை வந்து படிச்சாங்களா இல்ல மனப்பாடமே பண்ணிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா எதை எப்படி சொல்லணும், அந்த கோர்வையா சொல்லணும், அந்த கோர்வையா சொல்றதுக்கு எந்தெந்த கவிதை வரிகள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அது உள்வாங்கி இருந்தா தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா நான் கூட நிறைய புத்தகங்களை விமர்சனங்களை படிக்கின்ற பொழுது ஆங்காங்க எடுத்துதான் சொல்லுவோம். ஐயா அவர்களோட தன்னுடைய உரையில சொன்னாங்க, ஆங்காங்க வரிகளை எடுத்து சொல்றாங்க, அவ்வளவுதான் அந்த புத்தக விமர்சனம் அப்படிங்கிறதா இருக்கும். ஏன்னா அம்மா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அந்த கதையை சொல்லி கதையின் உள்ளோட்டமாக உணர்ச்சி தருகின்ற சில பாடல்களையே சொன்னதுதான் மிக மிக அருமை. இதிலிருந்து தெரிகிறது வேலுநாச்சியார் காப்பியத்தை அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி படித்து அதை ஒரு மனசில நிறுத்தி அதிலிருந்து அவர்கள் பேசி இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிக அருமையாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு வரலாற்று காப்பியம். இதை நாம் அனைவரும் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா சொன்னது போல ஜான்சி ராணிக்கு இருந்த பேரும் போலும் வேலு நாச்சியாருக்கு இல்லாமல் போய்விட்டது என்ற ஆரங்கம் நம்முடைய தமிழர்களாகிய அனைவருக்குமே இருந்திருக்கலாம், இனியாவது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால்தான் ஐயா கூறியது போல வேலு நாச்சியாருக்கு சிலை அமைக்க இந்த அரசாங்கமே முயன்று வருகிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு வித்திட்டவர் ஐயா அவர்கள் என்று நினைக்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கிறது. இன்னும் முடிந்தால் பல காவியங்களை ஐயா அவர்கள் எழுதி நமக்காக தரலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். மாண்புமிகு முதல்வர்
நேரடியாக 19ஆம் தேதி இந்த சிலையை திறக்கிறார். 50 லட்சம் மதிப்பீட்டில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள சிலையை மாண்புமிகு முதல்வர் நேரில் திறக்கிறார். நன்றி நன்றிம்மா, கிடைத்தது சார். சிறப்பு அது. எல்லாரையும் வணங்குறேன். 3 செய்திகளை நான் பார்க்கிறேன். ஒண்ணு, நமது திருமிகு பிரேமா அவர்களுடைய இந்த ஆற்றொழுக்கான உரை ரொம்ப சிறப்பான உரையா இருந்தது. அவர்களுக்கு எப்பவுமே மிகுந்த தெளிவும் புரிதலும் உண்டு. அந்த அந்த தெளிவும் புரிதலும் அவர்களுடைய சொல்லிலே வெளிப்படுகிறது. இதை 2-3 தவணை படிச்சிருந்தா தான் இவ்வளவு ஒரு விரைவாகவும் சிறப்பாகவும் சொல்ல முடியும். அதனால முதல்ல அவங்க நமது நண்பரை பாராட்டி வாழ்த்துறேன். அடுத்தது புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் அவருடைய உரை மிக அழகா கதை பிறந்த கதையும் காவியம் பிறந்த கதையை சொல்லி, அவர் எழுதின நூல்களை சொல்லி, இதுல அந்த உணவு வகையை எழுதினது, காப்பியது ஒரு அந்த எங்கேயும் தங்குதடை இல்லாம வாசிக்கிறதுக்கு தோதா இருக்கு அந்த எழுத்து. அதனால அந்த எழுத்து, அந்த அதுல உள்ள செய்திகள் அவருக்கு மற்ற இலக்கியங்கள்லையும் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கு. அதனால அந்த செய்திகள் கயல் நடந்தாள், செங்கையல் நடந்தாள் அப்படிலாம் எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது, எனக்கு அந்த கோவா 7 மொழிகள் தெரியும். அத ரொம்ப அழகான வரிகள்ல எழுதியிருக்கீங்க. அது தவிரவும் ஒரு மொழி தெரிஞ்சதுனால உருதுல பேசுனாங்க அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் உள்ள பாடம் இன்றைக்கு. அப்புறம் கோபால நாயக்கர் அவருடைய இதே நம்ம எல்லாம் தெரியாத விஷயம். அவரையும் தூக்கில போட்டிருக்காங்க. 8 ஆண்டுகள் வச்சிருந்தானா எவ்வளவு நாள், இவ்வளவு ஒரு அரசி, அவர்களுடைய தலகர்த்தர்கள் இவ்வளவு பேர் 8 வருஷம் அவர் பேணி இருக்கார். அப்ப அவருடைய திறன் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அது ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதற்கப்புறம் இதுல பல குழப்பங்கள் பின்னாடி இருக்கு. அது வரலாற்றாசிரியர்கள், மருதுபாண்டியர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, குயிலை கதைகள் எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி செய்திகளை நமக்கு பதிந்து வைக்கிற போது அது நம்ம மனதுல ஒரு உணர்வை, இந்த கண்ணீர் விட்டோ வளர்த்தோம், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இந்த சுதந்திர பயிரை அப்படிலாம் நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கும், நமக்கு நான் சிவகங்கைக்கு பக்கத்துல இருக்கவே அப்படிங்கிறதுனால 30 கிலோமீட்டர் தான் எங்க ஊரு கன்றமாணிக்கம். இதுல எல்லாம் நான் கொஞ்சம் நிறைய பார்க்கிறேன். முதல்ல இருந்தே படிக்கிறேன். பின்னாடி வந்த நூல்கள், குயிலியை பத்தி வந்த நூல்கள், மருது சகோதரிகளை பற்றி வந்த நூல்களை எல்லாம் பார்க்கிறேன். ஐயா விட்ட நூலையும் வாய்ப்பு இருக்கிற போது அதை வாங்கி படிக்கிறேன். மிகச் சிறப்பான நாள் என்று திருமிகு பிரேமா அவர்களுக்கும் ஐயா வெற்றிவேலன் அவருடைய இயற்பெயர் தெரிஞ்சுக்க ஆசை, அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி. சேவாங்க. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்ல வேலு நாச்சியார் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்களுடைய புக்கு நான் இதுல படிச்சிருக்கேன். ஜீவபாரதி அவங்க புக்கு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரேமா மேம் எக்ஸலண்டா பேசுனீங்க. அந்த கவிதை கடன்னு சொன்னீங்க. அதோட விளக்கத்தோட ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்ஸ் அலாட். அந்த புக்ல ஒரே ஒரு செய்தி இருக்கு, நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. கடகடன் முடிச்சு நிறைய பேர் கடகடன் முடிச்சிடுறேன் சார். காளியார் கோயில் இருந்து சிவகங்கை செல்லும் வழியில கொல்லங்குடி அருகில் அரியக்குறிச்சி இருக்கான் சார். அங்க உடையாள் அங்கதான் தலை வெட்டப்பட்ட இடமா. அங்க வெட்டியான் காளி அம்மன் அந்த கோயில்ல அவங்களுடைய வேலுநாச்சியாரோட வைரத்தாலியை கொடுத்துருக்காங்க. இப்பயும் அது அங்க இருக்கான். போகும்போது பாருங்கன்னு அந்த புக்ல ஒரு ஹிண்ட் போட்டிருந்தாங்க. நான் போகும்போது பாக்கணும்னு இருக்கேன். உங்களுக்கும் எல்லாருக்கும் அதை சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அருமையான பர்சன் சார். எல்லார் வீட்லயும் ஒரு பகவத்கீதை வச்சுக்கணும்பாங்க. நான் என் வீட்டுல வேலு நாச்சியார் வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி 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 சேவா. நன்றி. அமுதா மேடம் வாங்க. இது 522 பக்கம். எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கு. இதை நம்ம விவரிச்சு சொல்ல முடியாதுன்றதுனால நான் சுருக்கி கொடுத்தேன். மேடம் நீங்க இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம் மேடம். இது நானே யோசித்தேன் எப்படி இதை சொல்ல போறாங்க மேடம்னு யோசித்தேன். ஆனா நீங்க பிரமாதமா பேசுனீங்க. வாங்க வாங்க அமுதா மேடம் வாங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம பிரேமம்மா ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா, ரொம்ப அந்த கவிதையினுடைய அழகு கொஞ்சம் கூட குறையாம
ரொம்ப அழகா கொடுத்தாங்க. ரொம்ப வியப்பா இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வந்து மிகச்சிறந்த ஒரு வைர கிரீடம் மாதிரி நினைப்பதை போல இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. நம்முடைய புலவர் வெற்றிவேலனார் அவர்கள் வந்து பேசும்போது எவ்வளவு அழகான அந்த விடுபட்ட பகுதிகளையும் எடுத்து சொன்னாங்க. வேலுநாச்சியாரை பத்தி வெற்றிவேலனார் புலவர் வெற்றிவேலனார் சொல்லலைன்னா வேற யார் தான் சொல்றது? இது வந்து அரசுடைய காதுக்கு போகாம என்ன பண்ணும், சொன்னவங்க யாருன்னு பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. எவ்வளவு இதை பார்க்கும்போது இதை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாண்டியன் பரிசு அந்த நூலை படிக்கிற மாதிரி ஒரு பாரதிதாசனே வந்து உட்கார்ந்துகிட்டு இதை எழுதியிருப்பாரோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகான கவிதை, மிக எளிய கவிதை, எல்லாராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு கவிதை. இத கொடுத்த நம்ம பிரேமா அம்மாவுக்கும் நம்முடைய புலவர் வெற்றிவேலனார் அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இதை கேட்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய ஸ்டீபன் சார் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம், நன்றி மேடம். சக்கரபாணி சார் வாங்க. சக்கரபாணி சார். எம்ஐஎம் தளத்தில் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஸ்டீபன் சாருக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கவிதை இலக்கியத்தை பிரேமாமா அவர்கள் மிக ஆற்றொழுக்கான இடத்தை நல்லா அருமையாக எடுத்து சொன்னார்கள். மிக சரளமாக இந்த கிராமப்புற பாடல்களை கேட்பது போல் இருந்தது. தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல் அப்படி கேட்பது போல் அவ்வளவு அழகாக கேட்பவர்கள் மனம் கிறங்கி அதோடு ஒன்றி போகும்போது அளவில் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதை வடிவமைத்து கொடுத்த புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே வீரமங்கை வேலுநாச்சியார் காவியத்தை பற்றி நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு முன்னால் கூட நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் குயிலி நாச்சியாரை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். நம்முடைய தமிழருடைய பண்பாடு இப்படிப்பட்ட போர்க்களத்தில் உயிரிழந்த அந்த மாத்திரக்குல பெண்களை எல்லாம் சிறு தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். தீப்பாய்ந்த அம்மன் என்றும் இவர்களை உடையாளவர்களுக்காக ஒரு கோயில் எழுப்பியும் இப்படி என்று பாராட்டுவது தமிழருடைய மரபாக பண்பாக இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் வேலு நாச்சியாருக்கு மணிமண்டபம் அமைப்பதும் சிலை அமைப்பதும் உண்மையிலேயே நம்மெல்லாம் அதை பார்த்து அந்த அவர்கள் செய்த தியாகங்களை, சுதந்திர போராட்டத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறத்திற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அமைகிறது. புலவர் அவர்கள் மிக அழகாக அது எக்கால தமிழில் புரிந்து கொள்ளும்படியான கவிதை நடையில் எழுதியிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த நேரத்தில் இதை பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். புலவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நாச்சியார் காவியம் அந்த அதுல அருமையா எழுதினீங்க. கம்பராமாயணத்துல அண்ணலும் நோக்கினால் அண்ணன் அது வரும் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க இளையால் இடையால் பார்த்து கொள்ளுதல்னும் போது எனக்கு நான் அந்த இடத்துல ரிலேட் ஆனேன். அதே மாதிரி நம்ம அமுதாமா வந்து திருக்குறளுக்கு கதைகள் எழுதினாங்க. அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன், அவங்க சொல்லல. அவங்க வந்து நட்புக்காக நட்பு அதிகாரம் நினைக்கிறேன், வீரமா நட்போ தெரியல, ரெண்டுத்துக்கும் எதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கு அவங்க திருக்குறளுக்கு கதைகள் எழுதினாங்க. அதுல வந்து இந்த உடையாளை பற்றி ஒரு கதைக்கு அவங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தாங்க. அது நான் படிச்சதால வினை திட்பத்துக்கு அதிகாரத்துக்கு அவங்க வந்து எழுதியிருந்தாங்க திருக்குறள் கதைகளை. அப்ப அந்த உடையாள் பற்றி எழுதியிருந்தாங்க. அப்ப அந்த கதையை படிக்கும் போதுதான் எனக்கு உண்மையிலேயே உடையாள் யாரு அப்படின்றதே தெரிய வந்தது. குயிலிய வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எல்லாருமே பேசினாங்க. பேசும்போது அது எல்லாருக்கும் தெரிய வந்தது குயிலிய பத்தி. உடையாளை பத்தி என் அம்மா மூலியமா தான் எனக்கு அந்த அறிமுகமாச்சு. இன்னைக்கு இந்த நாச்சியார் காவியத்தை பிரேமா மேடம் வந்து கொண்டு வந்து இவ்வளவு அழகா ஒரு தங்கு தடையே இல்லாம அவ்வளவு அழகா படிச்சாங்க பாருங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு இடத்துல கூட ஒரு தடங்கள் இல்லை. அவ்வளவு ஃப்ளோவா அவ்வளவு அழகா படிச்சாங்க. அவங்களுக்கும் உண்மையிலேயே இந்த புக்கை கொண்டு வந்ததுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ரொம்ப அருமையான காவியம் நாச்சியார்
இப்ப நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் பின்னோட்டத்துல நான் வந்து இந்த மாதிரி 19ஆம் தேதி அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கைகளால காந்தி மண்டபத்துல வேலு நாச்சியாருக்கு சிலை திறக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த கவிதையும் வாசிச்சு அந்த விஷயத்தையும் அமுதாமாவே பிரேமாமாவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா இது நம்ம சொன்னோம்னு நினைச்சாங்க, இதை கூட அம்மா சொல்லிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லயும் ஃபுல்லா இருக்கிறாங்க, அப்டேட்டா இருக்கிறாங்க அம்மா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அம்மா. இந்த காவியத்தை கொண்டு வந்தது நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சார் வாங்க சார். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு மூணு பேருக்கு வந்து ஒரு நன்றி சொல்றதுக்கு வர்றேன் நான். முதல்ல வந்து நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் ஒரு அமைப்புக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது வந்து இந்த புத்தகத்தை எழுதிய புலவர் வெற்றிவேலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வேலுநாச்சியார் காவியத்தை காவியம் எழுதி வாசித்தது போல மிக அற்புதமாக தன்னுடைய பேச்சாற்றலால் அதை வெளியாட்டிய சகோதரி பிரேமா அவர்களுக்கு நன்றி. மற்றவங்க பேசுறதை விட நான் வந்து நன்றி சொல்றது வந்து சிவகங்கை சீமையின் சார்பாக நன்றி சொல்றேன். சிவகங்கையில இருந்து பேசுறேன். அதனால இந்த வேலுநாச்சியார் காவியம், வேலுநாச்சியாரை பற்றிய வரலாறுகள், பலவிதமான வரலாறுகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும் அதில் சில உண்மை கற்பனைக்கு ஈமோடைய கலந்துதான் வருது எல்லாத்துக்குமே. இது காவியம் என்பதனாலே, இலக்கியம் என்பதனாலே அதெல்லாம் வந்து உண்மையான வரலாறை தாண்டி அதில் கொஞ்சம் அழகு சேர்ப்பதற்காக சில செய்திகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் திரு ஜீவபாரதி அவர்களுக்கும் திரு வெற்றிவேலன் அவர்களுக்கும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு காவியம். நம் நாட்டை ஆண்ட இந்திய வரலாற்றிலே ஒரு இழந்த பூமியை மீண்டெடுத்த ஒரே வரலாறு சிவகங்கை சீமைதான். அந்த சிவகங்கை சீமையின் வரலாறை மிக அற்புதமாக கொண்டு வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடிக்கடி வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு சமூக நீதி நாள். இன்னைக்கு அது பெரியார் பிறந்த நாள். இன்னைக்கு பெண்ணுரிமை பற்றி ரொம்ப நிறைய போராடி இருக்கிறாரு. பெண்கள் தான் அவருக்கு பெரியாருன்னே பட்டம் கொடுத்தாங்க. அந்த ஒரு நாள்ல இன்னைக்கு ஒரு வீரமங்கையை பத்தி பேசுறதுக்கு நம்ம தளம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி விடுதலை வீரர்களையும் சமுதாய தலைவர்களையும் கொண்டு வந்து சேர்க்குது இந்த தளம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்புல ஒரு வீரமங்கையை பத்தி கொண்டாந்து சேர்த்திருக்கிறாங்க. அதை இன்னொரு உரைச்செல்வர் திருமதி பிரேமா அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறது, ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண் வந்து கொண்டாந்து சேர்க்கிறது பெரிய மகிழ்ச்சி, பாராட்டுதல்கள். நிறைய கதைகளை கொண்டாந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கவிதையை கொண்டாந்து உரையா கொடுத்துருக்கிறாங்கன்றதுதான் ரொம்ப பெரிய சிறப்பு. இதுல இன்னொரு பெரிய சிறப்புனா கவிஞர் புதுகை வெற்றிவேலன் அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு 522 பக்கத்துக்கு கவிதை நடையிலேயே ஒரு காவியத்தை படைக்கிறதுன்றது வந்து அது ஒரு தொய்வில்லாம இப்போ இன்னைக்கும் அதை பார்த்து எல்லாரும் அதை ரசிக்கிற அளவுக்கு பண்றதுன்றது பெரிய ஒரு படைப்பாளி தான். அதனால்தான் தமிழக அரசு உங்களுக்கு விருது கொடுத்ததுன்றது மிகவும் சால பொருத்தமாக இருக்கிறது. அதோடு இல்லாம இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை வந்து அரசாங்க உற்று நோக்க அளவுக்கு நீ கொண்டாந்து சேர்த்திருக்கிறீங்கன்றது பெரிய பாராட்டத்தக்க விஷயம். இப்போ இன்னைக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு சிலை வைக்கிறாங்கன்னா அதுக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அது வந்து நிச்சயமா நமக்கு எல்லாரும் பாராட்டுறோம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. ரொம்ப அதுக்காக தான் இன்னைக்கு இதை மிஸ் பண்ணக்கூடாது தான் நீ வேற எங்கே வெளியில போக வேண்டியது இருந்தது. இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் பத்தி ஒரு நிகழ்வுன்றதுனால அதுவும் இன்னைக்கு பெரியாருடைய பிறந்த நாள். எல்லாருக்கும் சமூக நீதி நாள் வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பா அமைந்த ஒரு நிகழ்ச்சி. அனைவருக்கும் மகிழ்ச்சி. திரு ஸ்டீபன் ராஜ் அவர்கள் இன்னைக்கு அந்த பெரியாரை பத்தி ஏதாவது சொல்லுவார்னு நினைச்சு முதல்ல ஒரு சொல்லியிருக்கலாம். நீங்க ஆரம்பத்தில் சொல்லியிருப்பீங்க, நான் லேட்டா வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல தலைப்பு எடுத்து நல்ல பேச்சாளரை கொண்டாந்து பேச சொல்லியிருக்கீங்க. அந்த கவிஞரை கொண்டாந்து வரவேற்றதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சிவகுமார் சார் வாங்க பேச. மைக் ஆன் பண்ணுங்க சார். கேட்கல. சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆசிரியர் புதுகை வெற்றிவேலனுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும். அருமையான உங்க இந்த வீர வரலாறு 66 ஆண்டுகால வீரமங்கை அவருடைய வரலாறு 1 ஹவர்ல பேசி முடிச்சிருக்காரு பிரேமாமா. ரொம்ப அருமையா இருந்தது. சரளமாக பேசினாங்க, மழை பொழிஞ்ச மாதிரி பேசுது, தங்க தடையெல்லாம் பேசியிருக்காங்க. அதற்கப்புறம் பின்னோட்டம் கொடுத்த ஆசிரியர்களும் உணர்ச்சி பூர்வமாக சில நிகழ்ச்சிகளை சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. இந்த சிலை நிறுவதற்கு நாங்கள் தான் காரணம். நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் மூலமாக அந்த ஐடியாவை இன்றைக்கு அரசாங்கம் இந்த 19ஆம் தேதி சிலை திறப்பதற்கு காரணம் நீங்களும் என்பது மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அசோகன் சார் வாங்க. அசோகன் சார் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், பேசுங்க. கேக்குதுல்ல? கேக்குது, பேசுங்க. ரொம்ப நன்றி. இதுல வந்து முதல்ல இந்த மைண்டு அந்த தளத்துக்கு வந்து முதல் மரியாதையும் முதல் நன்றியும். ஏன்னா நீங்க செய்யறது வந்து மிகப்பெரிய ஒரு சேவை, இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ரெண்டாவது எங்களுடைய சகோதரி பிரேமா, அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை. கடன்னு ஏதோ ஒரு அருவி கொட்டுறது மாதிரி கொட்டிட்டாங்க. இது வந்து நானே ஒரு ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி நானே பயந்தேன், எப்படி இவங்க பண்ண போறாங்க. ஏன்னா 522 எல்லாமே விருத்தப்பாவிலே எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு அவரு. கவிஞர் அவரு பெரிய புலவர் அவரு. ஆனா இவங்க எப்படி அது செய்வாங்க அப்படின்னு எனக்கு மத்தியானத்திலே கூட யோசனை. எப்படி அதுனா கொஞ்சம் கூட அசராம இன்னைக்கு சொல்ல போனா இவங்க தான் இன்னைக்கு வேலுநாச்சியர். இவங்க தான் வேலுநாச்சியர் இருந்திருந்தா அவங்க மாதிரிதான் இருந்திருப்பாங்க இன்னைக்கு. அவ்வளவு வேகமாகவும் வீரமாகவும் ஒரு படபடப்படன்னு அழகா சொல்றதுக்கு, எதை சொல்லணும், எதை வந்து உயர்த்தணும், எதை தாழ்த்தணும், அழகா பண்ணி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது நன்றி உங்களுக்குமா. மூணாவதா நன்றி சொல்லணும்னு சொன்னாக்க புலவர் வெற்றிவேலன் அவர்களுக்கு தான். ஏன்னா இது வந்து அதாவது நானும் ஒரு படைப்பாளர்கிற அந்த ஒரு தளத்திலிருந்து சொல்றேன். ஏற்கனவே தெரிஞ்ச கதை. அது வேலுநாச்சியாரோட கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த தெரிஞ்ச கதையை அதை திகட்டாம சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இதுக்கப்புறம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாத ஒரு நாவல் எழுதிடலாம், அது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா தெரிஞ்ச ஒரு கதையை ரொம்ப அற்புதமா ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அது நிறைய அதில் ஒரே ஒரு இது சொல்லலாம், டைம் இல்லை. இல்லைன்னா நான் கூட ஒரே ஒரு மட்டும் சொல்லலாம்னு பார்க்குறேன். அது என்னன்னா, குயிலியை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த குயிலி அது உண்மை கற்பனையா இல்லை உண்மை நிஜமா, அது நிறைய ஆய்வுக்கு உரிய அது ஒரு தளம் அது. ஆனால் அதை விடாம ரொம்ப சிறப்பாக வெற்றிவேலன் ஐயா சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அந்த பொண்ணு எவ்வளவு தன்னுடைய தியாகம் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அற்புதம். நேரடியாக அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வெற்றிவேலன் ஐயா அதை அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக அடுத்த ஒரு கருத்தோடு சொல்லி முடிக்கிறேன். என்ன டைம் ஆகி போச்சு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்போ கம்பராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்ம நிறைய காவியங்கள்லாம் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் தற்காலத்தில் இருக்கிற இந்த இதை மிக அழகாக மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் கொஞ்சம் கூட இது இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு வெற்றிவேலன் அவர்கள். அவருக்கு மனதார்ந்த நன்றி. அவருடைய ஒரு எழுத்தாளனுக்கு எப்போ ஒரு சிறப்பு வரும்னா, தன்னுடைய எழுத்தை பல பேரும் பார்க்கும்போது பாராட்டும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த எழுத்து ஒரு வினை ஆற்றுச்சுன்னா, எப்படின்னா இப்போ இந்த எழுத்து வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது இரட்டிப்பு மகிழ்ச்சி. வெற்றிவேலனுக்கும் மகிழ்ச்சி, நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் அது. மூணாவது என்னன்னா, இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையை தான் சொல்றேன், ஒரு படைப்பாளங்கிற முறையில் சொல்றேன். வேலுநாச்சியாருடைய சிலை வைக்கிறது கிண்டியில வளாகத்தில் வைக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. கிண்டி வளாகத்தில் நிறைய சிலைகள் இருப்பாங்க. அது ஒரு சிலைகளுடைய வளாகம் மாதிரி ஆகிப்போச்சு அந்த சிலையை. ஆனால் இன்னொன்று பண்ண முடியாது தான், அந்த சிலையை ஏன்னா
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலு நாச்சியார் ஒரு பெண் அரசி. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருந்தா அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற என்னுடைய மனக்குறை அது. ஆனால் அது இனிமேல் மாற்றவும் முடியாது, சொல்ல முடியாது. இந்திய வளாகத்தில் 10ஓட 11 இருக்கிறது பதிலாக தனித்த ஒரு சிலையாக வச்சுருந்தாங்கன்னாக்க இன்னும் நல்லா இருக்கும். ஆக மொத்தம் எல்லாருக்கும் இந்த தளத்தில் இருக்க அத்தனை ஆளுமைகளுக்கும், அதே மாதிரி புலவர் அவர்களுக்கும், என் சகோதரி பிரேமா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம், வாழ்த்துக்களும். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நன்றி. சில விஷயங்கள் நிறைய பேர் போவாங்க. சென்னையில அவங்களோட சிலை இருக்கிறது இன்னும் நிறைய இடத்துல இனிமேல் வைக்கலாம். இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் நேரடியா திறக்கிறார். முன்ன கூட முதல்வர் காணொளி மூலம் திறந்தாங்க மணிமண்டபத்தை. இன்னைக்கு நம்முடைய முதல்வர் நேரடியாக திறக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மகிழ்வான ஒரு விஷயம். பிறகு அவருடைய ஊரிலோ அவருடைய திருச்சியிலோ இன்னும் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சார். இதுல அரசாங்கத்தோட நடைமுறை சாத்தியங்கள்னு ஒண்ணு இருக்கு. அது அவங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் பார்த்துதான் அந்த சிலையை வைப்பாங்க. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை பாராட்டுமே தவிர நம்ம வருத்தப்படுறதுல ஒண்ணும் பாராட்டுறோம். அதை ஒரு முக்கியமான பொதுமக்கள் கூடுற இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதுதான் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா அரசுக்குன்னு ஒரு நடைமுறை சாத்தியங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க பார்க்க வேண்டியது. பார்ப்போம். மகிழ்ச்சி, நன்றி. உங்களுடைய ஆதங்கம் அரசுக்கு எடுத்து செல்லப்படும். இனிமே முடியாது, காலம் கிடந்தது. வணக்கம் மேம். எப்பொழுதும் போல உங்களோடது சொல்ல வேண்டியதில்லை. ஆனா ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு கவிதை தொகுப்பை நீங்க சீக்கிரமா அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. இது வேலு நாச்சியாருங்கிறது நம்மளுடைய ஒரு பெருமை. எனக்கெல்லாம் கூட பெருசா தெரியாது. நான் ராணி மங்கம்மாள் படிச்ச அளவுக்கு வேலு நாச்சியார் படிக்கல, படிக்கணும் கண்டிப்பா. அதுல சொன்ன நிறைய விஷயங்கள் நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னீங்க, அதை டக்குன்னு நான் மறந்துட்டேன். நீங்க அந்த காலத்திலேயே ஒரு பெண் காதல் கடிதம் எழுதினான்னு குறிப்பிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா? அது அந்த இடத்துல நீங்க குறிப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அதை கவனிச்சு குறிப்பிட்டது. ஏன்னா இப்போ கூட நான் ஓப்பனா சொல்றேன், என்னோட கல்யாணம் நிச்சயமான பிறகு கூட என்னோட கணவரை எனக்கு உடனே நம்பர் வாங்கிட்டு போயிட்டு மெசேஜ் பண்ணல. எல்லாருமே சொன்னாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க நண்பர்கள்லாம், நீ பண்ணணும் நீ பண்ண அப்படின்னு. ஆனா பண்ணல. பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருந்த சூழ்நிலையில இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் கூட நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறப்போ அந்த காலத்துல எப்படியெல்லாம் பெண்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. நன்றி. நேரம் கருதி சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கும், எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஸ்டீபன் சாருக்கும் நன்றி. நன்றி நன்றி காயத்ரி. வாங்க ஆர்வங்க சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கும் முதல் வணக்கம். பிரேமாமா, அறிவியல இந்த ஓடையில் ஓடுற சலசலப்பு அறிவியல் இருக்குமா, அதே மாதிரி சலசலன்னு தண்ணி போச்சு மாதிரி, அந்த மாதிரி கவிதை நடை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தீங்க. அப்படி காதுக்கு கேட்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது. வேலு நாச்சியார் கதை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். இருந்தாலும் அதை கவிதை நடையில் கேட்கும்போது இவ்வளோ இருக்கு. ஆனால் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இவ்வளவு பெரிய புத்தகத்தை இவ்வளவு எளிமையாக கொண்டு இன்னும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது பார்த்தீங்களா? அது உங்களுடைய தமிழின் தனிச்சிறப்பு. இதை இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கொண்டு வந்த ஆசிரியருக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள். இது நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மகிழ்ச்சி சார், நன்றி சார். வாங்க கல்யாணி மேடம். அனைவருக்கும் வணக்கம். பிரேமா அம்மாக்கு ஒரு பெரிய வணக்கம். புதுகை வெற்றிவேலன் ஐயா, வணக்கம் ஐயா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு. பிரேமாம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. அதை விட நான் ஸ்கிரீன்ல பாக்குறத விட 2 நாளைக்கு முன்னால பிரேமாம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஜஸ்ட் எதையோ பேச போயிட்டு வேலு நாச்சியாரை பத்தி அவங்க பேசின விதத்துல இருந்தே தெரிஞ்சது, கண்டிப்பா இது ப்ரோக்ராம்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா சொன்னாங்க. அது கவிதை நடையில எழுதியிருக்காரு அவர் வெற்றிவேலன் சாரு, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத. அவங்களுக்கு பிரேமாம்மா ஆக்சுவலா ஒவ்வொரு கதைகளையும் படிக்கும் போது அவங்க அதுவாகவே மாறி அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதை கொண்டுட்டு நம்ம கிட்ட அதை படைக்கும் போது நம்மளுக்கும் அந்த ஒரு இது வந்துருது. நமக்கு அந்த ஒரு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு அப்படிங்கறத நம்மளுக்குள்ளேயும் போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்குது. பிரேமாம்மாவோட உரைகள் எல்லாமே அப்படிதான் அமையுது. வைரமுத்து கதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்களிலுமே அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பிரேமாம்மா ரொம்ப சந்தோஷம். வெற்றிவேலன் ஐயாவுடைய கவிதைகள் நீங்க வாசிச்ச விதத்துல இருந்தே நல்லா ஒவ்வொரு இடங்களும் அந்த நல்லா இருந்தது கேட்க. இது நம்ம போய் வாங்கி படிப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஆனா அதை நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு ஈஸியா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கவிதைகள் எவ்வளவு எளிமையா இருந்தது. ஆமா, அது அப்படியே அப்படியே ரொம்ப அப்படி இலகுவா அப்படி ஓட்டுன மாதிரி இருந்தது. அதை அவங்க படிக்கும் போது வந்து அது புரிதலும் சரி, அந்த எழுத்து நடையும் சரி, அந்த எழுத்து அவர் அமைச்சிருக்கிற விதமும் சரி, ரெண்டும் பிரமாதம், எக்ஸலண்ட். பிரேமா மேடம் ஸ்பீடுக்கு நம்ம அது வேற விஷயம், அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயுமே அந்த ஸ்பீட் போவாங்க. ஒரு சிலர்லாம் அப்படி பேசினாதான் அது ஸ்பீச்சா இருக்கும். அந்த ஸ்பீடை குறைக்கவும் கூடாது, அது இருந்தாதான் அது அழகு. அந்த அழகு நல்லா இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவிதைகள் இருந்தது. அதான் பிரமாதம், அதான் பிரமாதம். இதுல வந்து வேலுநாச்சியார் ஸ்டோரின்றது, அதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா, முழுசாவே கவிதைகளை படிக்காத, அங்க நடுவுல இடையில இடையில அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லி அங்கங்க படிச்சது இன்னும் சிறப்பா இருந்தது. அந்த விளக்கம் மக்களுக்கு ஒரு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. அது அருமை மேடம். பக்கத்து இலைக்கு பாயாசம். வாங்க ரிஃபாய் பாய், பேசுறீங்களா? கண்டிப்பா சார். அதான் கேட்டேன். அருமையான இன்னைக்கு கூஸ் பம்ப், அதாவது என்ன மயில் கூச்சுற அளவுக்கு மேடம் பேசுனாங்க. பல ஆளுமைகளுடைய பேச்சில் கேட்டிருக்கோம். உதாரணத்துக்கு தமிழ் கடல், தமிழ் அருவி. இப்ப மேடத்துக்கு வந்து தமிழ் தேனருவின்னு வச்சிடலாம் போல இருக்கு. அந்த கட்ட 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 கட்டான்னு பேரை வைக்க பேசுறாங்க. நான் திருச்செந்தூருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரை சார்ந்தவன். எப்பொழுதுமே என் கால சில நேரங்கள் ஒலிக்கும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு. இந்த வெற்றிவேல் எழுத்தாளருக்கு என்னுடைய அதாவது வயது குறைந்தானாலும் நீங்க பெரியவங்க, வாழ்த்த வயதில்லை, உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கக்கூடிய வயது எனக்கு இல்லை. இருந்தாலும் மிக அருமையாக அந்த கவிதை நடைய வந்து ரொம்ப எளிமையா நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு 562 அதாவது வரிகளை பாடல்களா கொண்டு வந்து வேலுநாச்சியனுடைய வீர காவியத்தை முதல்ல நான் காதுல வேங்கும் பொழுது, இப்படிலாம் பெண்மணி இருந்திருக்கிறாங்களே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் வீர வரலாற்று எங்கெல்லாம் தொஞ்சு கிடக்குன்னு தெரியல, தேடி பிடிக்கணும். அருமையான தகவலை மேற்படி தகவல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் பிரேமா மேடம். இனி ஒன்று முதல் நீங்க உங்களை தமிழ் தேனருவி பிரேமா மேடம் அழைக்கப்படும். நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி. பாய். வேற யாராச்சும் இருக்காங்களா பேசாதவங்க? ஒதுக்கி செல்வதா பேசிட்டாருன்னு இருந்துச்சு, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. முடிக்கலாமா? வேற எதனா பேசுறீங்களா? சார் இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், எழுத்தாளருக்கும் நம்ம பிரேம மேடத்துக்கும் பார்ட் பை பார்ட்டா நம்ம 1 மணி நேரம் ஒவ்வொரு பாட்டா நீங்க வந்து தரணும் மேடம். அவங்க அந்த கவிதைக்கா வேண்டியாவது முயற்சி பண்ணுங்க. செஞ்சிடும் வருங்காலத்துல. மகிழ்ச்சி. ஒரு அருமையான ஒரு நாள்ல, அதாவது பெரியாரோட பிறந்த நாள்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நாம வந்து இந்த 3 நாள் வந்து பார்ப்போம், எப்பவுமே கொண்டாடுறது. இன்றைக்கு சமூக நீதி நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து மிகச்சிறந்த பெண்மணியை பத்தி மிகச்சிறந்த பெண்மணி பேசுறதுதான் இங்க மிகச்சிறந்த நிகழ்ச்சி. அது மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் நம்ம புதுகை வெற்றிவேலன் ஐயாவோட கவிதைக்கு நான் அடிமையான மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குது. நல்ல நடை வந்து இவ்வளவு தூரம் இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்களும் எங்களோட இணைந்து இவ்வளவு நேரம் அமர்ந்து எங்களோட ஒரு நல்ல உரையை கொடுத்தீங்க. நீங்க அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்தீங்க. அதுவும் மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு 2 நிகழ்ச்சி மாதிரி இருந்தது. அம்மா ஒரு பக்கம் எழுதுனாங்கன்றா, நீங்க ஒரு பக்கம் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவ்வளவு செஞ்சோம், நாங்க நேரத்துக்கு இன்னைக்கு முடிக்கிறோன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பிரேமா மேடமுக்கும் நம்ம எழுத்தாளர் ஐயாவுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டேன் சார். இந்த வீடியோக்கு முன்னால சார் நம்ம பிரேமா